கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஓய்வு காலை பொழுதிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கத்தக்க வகையில வந்திருக்கிற அருமையான விசுவாச பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நிச்சயமாக நாம் செலவிட போகிற இந்த கொஞ்ச நேரம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். காலம் கடைசியாக என்று உறுதியாக நம்புவதனால நம்ம வேதாகமத்தை குறித்து எந்த குழப்பம் இல்லாத வகையில, வஞ்சிக்கப்பட்டு விடாத வகையில நம் தேவனுடைய சமூகத்துல காணப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட நம் சிலராக கூடி இந்த வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாக அதை ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறேன். வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நிச்சயமாக இங்கே அமர்ந்திருக்கிற நேரம் கிறிஸ்துவுக்கு பிரியமானதாக இருக்கும். நம்ம செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சிஸ்டர் நளினி ஜெபம் பண்ணலாமா? நளினி சிஸ்டர் ஜெபம் பண்ணலாமா? உங்க மைக் அன்மியூட் பண்ணிக்கிடுங்க. ஜெபம் பண்ணலாமா? நளினி சிஸ்டர் ஜெபம் பண்ணலாமா? கேக்குதானே பேசுறது உங்களுக்கு? கேக்குதா? கேக்குதுமா. ஜெபம் பண்றீங்களா? இருக்கிறீங்க நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த காலை வேலையிலும் கூட சுவாமி தேவரீர் கர்த்தாவே உடைய வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கும்படியே நாங்க கூடியிருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் எங்களோடு கூட இருந்து உடைய விசிஷ்ட ஞானத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியே கெஞ்சுகிறோம் சுவாமி. தேவரீர் கர்த்தாவே ஏசப்பா பேசும் மகனே ஆண்டவரை நீர் மறைத்து ஆவியானவர் நீர் எங்களுக்கு வெளிப்படும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவரை நீர் காத்து கொண்டு ஆண்டவரே இந்த மெசேஜ் முடியும் வரையும் கர்த்தாவே உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை சுவாமி. புரியாத காரியங்களை ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. இன்னும் அநேக பிள்ளைகள் சுவாமி இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்கறதுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஆவியானவர் அங்க உள்ளத்துல நீங்க கிரியை செய்யுங்க. இந்த மெசேஜ் முடிகிற வரையிலும் ஆண்டவரே எங்க மத்தியில நீர் இருந்து தேவரின் கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய சிந்தைகளை ஆண்டவரை நீர் காத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபம் கேளுங்க. உங்கள் ஜீவனெல்லாம் நம்ம தகப்பனும். Thank you. God bless you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரதான கிருபைக்காய் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளில் செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறேன். இந்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் வேதாகமத்தை எழுதி கொடுத்தாரோ அந்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் மேன்மையான காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. நம்ம இரண்டு வாரங்களாக நம்ம எதை குறித்து படித்து வருகிறோம் என்று சொன்னால் ஜலப்பிரளயத்தை குறித்து படித்து வருகிறோம். அந்த சம்பவத்தில தேவன் நமக்கு சொல்லுகிற உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பிரயாசப்பட்டோம். முதல்ல நம்ம படிக்கும் பொழுது
ஜலப்பிரளயத்தில் காணப்பட்ட பாவங்கள் அது கடைசி காலத்துல எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்பட்டோம். இரண்டாவது, கடந்த வாரத்துல நம்ம மிக முக்கியமான காரியங்கள் ஜலப்பிரளயம் வெளிப்படுத்தும் உண்மைகள் என்கிற தலைப்புல படித்தோம். ஜலப்பிரளயம் வெளிப்படுத்தும் உண்மைகள் என்கிற தலைப்புல நம்ம படித்தோம். அதுல ரொம்ப முக்கியமான காரியங்களை நம்ம தியானித்தோம். மனிதனை ரட்சிப்பதற்கான தேவனுடைய கிருபையின் திட்டமாக ஜலப்பிரளயம் இருந்தது என்பதை நம்ம அறிந்தோம். அது மாத்திரமல்ல, பரலோகத்திற்காக வாழ மட்டும் விரும்பியவர்கள் நோவாவின் ஊழியத்துல இணைந்தனர். அது நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னு சொன்னா, நோவாவின் காலத்துல நோவா மாத்திரமே பழையக்கு பிரவேசிக்கும்படியாக பேழை கட்ட சொல்லப்பட்டது. அங்க கூட இருந்த மெத்துஸ்தலா அவரோடு இருந்தவர்கள், ஏன் ஆண்டவரை நாங்கள் பேழைக்குள் வரக்கூடாது என்று கேட்கவில்லை. அவர்கள் ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். தேவனுடைய திட்டத்திற்கு இசைவாக இருந்தார்கள். ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்கிறதுக்கு விருப்பமுள்ள பிள்ளைகள் கடைசி ஊழியத்திலே பங்கு பெறுவார்கள் என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, ஜல பிரளயத்தினுடைய வருடத்தை அறிவித்து நோவா ஊழியம் செய்தான். 120 ஆண்டுகள் என்பதை கிருபையின் காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 120வது ஆண்டை அவன் அறிவித்து, இவ்வளவு நாட்களுக்குள்ளாக இந்த பூமி ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்படும், ஆகினால நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தார். அப்படி போல 1844 ஆண்டிலும் ஆண்டவராகி தேவன் எப்பொழுது வருவார் என்று சொல்லி ஒரு காலம் குறிக்கப்பட்டு செய்தி கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அப்போ தேவனுடைய வருகை நாளையும் ஒருவனும் அறிய மாட்டான் என்கிற வாதம் வைக்கப்பட்டது. அந்த வாதத்திற்கு வேதாகமத்தின் அடிப்படையில எப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டு ஆண்டவருடைய வருகையின் காலம் நெருங்கும் பொழுது அதனுடைய காலத்தை, அந்த வருடத்தை நாம் அறியலாம் என்கிற அந்த நாளையும் அறிய வேண்டும் என்று எலன் ஒயிட் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனையை அறிந்து நம்ம அந்த காலம் எது என்பதையும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொண்டோம். கடைசி கால ஊழியத்தில நீங்க பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் சாட்சியான கிரியைகள் வெளிப்பட வேண்டும். நோவாவினுடைய காலத்திலே நோவா வேலை செய்யும் பொழுது, பேழையை கட்டும் பொழுது தன்னிடத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த பேழையில முதலீடு செய்தான் என்று எல்லாம் சொல்றாங்க. இறுதி காலத்துல சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படும் பொழுது முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக இப்பவுமே போய் எல்லாம் சொத்தை வித்துறணும் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம இடத்துல அதிகப்படியாக இருக்கிறவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக நம்ம தியாகம் செய்தவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது பாவத்தினால் வந்த மிக பெரிய விளைவு, பாவத்தினுடைய மிக பெரிய பாதிப்பு என்கிற தலைப்பின் கீழே படிக்க போறோம். இதோட நம்ம ஜலப்பிரயாணத்தை முடித்து விடுவோம். இந்த தலைப்பை எடுத்து படிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், சில காரியங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக. குழப்பமான சில காரியங்கள் பூமியில காணப்படுகிறது. அந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தலைப்பை எடுத்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறேன். ஜலப்பிரளயம் நம்ம அறிய வேண்டிய உண்மைகளை அறிந்தோம். இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன என்கிறத நம்ம அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி எந்தெந்தைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாமிசம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். திருமதி எலன் ஒயிட் வெளிப்பாடுகளை பார்க்கும்போது 120வது ஆண்டை அவர் அறிவித்து 120 ஆண்டு ஊழியம் செய்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். வேதாகமத்திலும் இந்த வசனத்தை ஆண்டவர் நோவாவின் இடத்தில் தான் சொன்னார். 120 வருஷம் தானே. ஆண்டவர் நோவாவுக்கு ரொம்ப காலம் பிள்ளை கொடுக்கல. 500 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் அவனுக்கு பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது. அதற்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் மீட்டு ஆண்டவர் இன்னும் ஒரு தேவ சந்ததியை உருவாக்குவதற்கான திட்டத்தை வைத்திருந்தார். அதனால 120 ஆண்டுகள் நோவா ஊழியம் செய்தார். 120வது ஆண்டை அறிவித்து ஊழியம் செய்தார். அவன் மாத்திரம் ஊழியம் செய்ய, நம்ம நிறைய கொட்டேஷன் அதை குறித்து வாசித்திருக்கிறோம். அவன் மாத்திரம் இந்த ஊழியத்தை செய்யவில்லை, அவனோடு இணைந்த அநேக அந்த ஊழியத்தில் ஈடுபட்டதை நம்ம என்ன செஞ்சோம்னா பார்க்க முடியும். இந்த ஊழியத்தின் துவக்கத்தில், அதாவது நோவாவின் இடத்துல ஆண்டவர் நான் மனுஷனோடு போராட போகிற நாட்கள் 120 வருஷம் தான் என்று சொல்லும் பொழுது அந்த ஊழியத்தின் துவக்கத்தை முக்கியப்படுத்துவதற்கு ஒரு சம்பவம் பூமியில நடக்கிறது. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்.
வால்யூம் 3 பக்கம் 55. பரிசுத்தமான மற்றும் அழகான ஏதேன் தோற்றம், இதிலிருந்து நம்முடைய முதல் பெற்றோர்கள் வெளியேற்றப்பட்டனர். தேவன் பூமியை ஜலப்பிரளயத்தால் அழிக்க நினைக்கும் வரை அது இருந்தது. தேவன் அந்த தோட்டத்தை நட்டார், குறிப்பாக அதை ஆசீர்வதித்தார் மற்றும் அவருடைய அற்புதமான செயலின்படி அதை பூமியிலிருந்து விளக்கினார். இந்த பூமியில் இருந்து அகற்றப்படும் முன்பு இருந்ததை விட மகிமையாக அலங்கரிக்கப்பட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி வரும். இந்த ஏதேன் தோட்டம் எது வரைக்கும் பூமியில இருந்திருக்குன்னா, ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று தேவன் அறிவிக்கும்படியாய் நோவாவை அழைக்கும் வரைக்கும் இருந்திருக்கு. ஆண்டவர் நோவாவை கூட்டி ஜலப்பிரளயத்தினாலே அந்த பூமியை அழிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் அந்த ஊழியத்தை செய்யும்படியாகவும் பேழையை கட்டும்படியாகவும் நோவாவை அழைத்த பொழுது, அவனுக்கு கட்டளை கொடுத்த பொழுது, ஆண்டவர் ஒரு அடையாளத்தை அங்கே ஏற்படுத்தினார். என்ன ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னா, ஏதேன் தோட்டம் திடீர்னு பூமியில காணாமல் போய்விட்டது. அதை தேவன் எடுத்துக்கொண்டார். அதை குறித்து திருமதி ஏவன் அவர்களுடைய தீர்க்கதரிசி ஆவினுடைய எழுத்துகளில் நீங்க படிக்கும் பொழுது அது பரலோகத்தில் இருக்கிறது. அது புதிய வானம் புதிய பூமி வரும் பொழுது அதோடு கூட மிகவும் அழகாக ஆதாம் பார்த்ததை காட்டினோம். இந்த 6000 ஆண்டுகளுக்காக அது எப்படியெல்லாம் மாற்றம் அடைந்திருக்கிறது, என்னென்ன காரியங்கள் எல்லாம் அதுல காணப்படுகிறது, இன்னும் அதிகமான அழகோடு அது திரும்பி வரும் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நோவாவை ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கும் பொழுது அவர் எது ஒரு அடையாளத்தை இங்க கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்தை என்ன செய்கிறார், எடுத்துக்கிறார். இத ஜனங்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை. ஆண்டவர் என்ன பார்த்துட்டீங்க கால அதெல்லாம் அவங்க நினைத்ததாக தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதியில ஆதாம் விழுந்த பிறகு நம்ம படிச்சிருக்கிறதுனால அந்த குறிப்புல நான் வாசிக்கிறோம், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து அதை வாசிச்சு இருக்கிறோம். ஆதாம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட ஏதேன் தோட்டத்துல போய் அதற்கு முன்பாக நின்று தொழுது கொள்வார். ஜனங்கள் காலப்போக்கில் என்ன செய்துட்டார்கள், அந்த பழக்கத்தை விட்டார்கள். ஏதேன் தோட்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியம் அவருடைய மனதில் இருந்து போயிட்டு தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் அதுல நிலைத்திருந்தார்கள், அந்த பழக்கத்துக்குள்ள இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை உலகத்துக்கு கொடுத்தார். நான் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க போகிறேன், இந்த பூமியில ஒருவனும் இருக்க போகிறது இல்ல அப்படின்னு சொல்ல ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கும் பொழுது ஒரு அடையாளம் காணப்பட்டது. அதே மாதிரி நம்ம படிச்சிருக்கிறோம், கடைசி ஊழியத்தை துவங்குகிறதுக்கு முன்பாக காற்று விடப்படும், மிகப்பெரிய இயற்கையின் சேற்றம் உண்டாகும், அமெரிக்கா தேசத்திலிருந்து உலகம் முழுவதும் அசைக்கப்படும், ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு அனுப்புவார் என்று நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வாசி இருக்கிறதுனால நான் இங்க எல்லாத்தையும் வாசணும் நேரம் ஆகும். அதனால இந்த ஆண்டவர் தம்முடைய கடைசி ஊழியத்தை துவக்கும் பொழுது இந்த பூமியை அழிக்கும்படியாக அவர்களெல்லாம் நிர்மூலம் பண்ணும்படி பொழுது அந்த ஊழியத்திலே உலகத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக எப்படி நோவா அந்த பழைய உலகத்தை ஜலப்பிரயாணத்தை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தினானோ அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக பூமியில ஒரு பெரிய அடையாளம் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சாம்பிள் கொடுத்திருக்கிறார், மறந்துடாதீங்க. மிகப்பெரிய தொற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு அடையாளம் தான், மிகப்பெரிய இயற்கையின் அடையாளம் நமக்கு இருக்கிறது என்பதை நம்ம படிக்கிறோம். ஒரு காரியத்தை இங்க புரிச்சுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளால் மாத்திரம் தான் அடையாளத்தை அங்கீகரிக்க முடியும், உணர முடியும். எல்லாராலையும் அல்ல. தேவனுடைய திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதே அப்படியே செய்கிற மனப்பான்மையில் இருக்கிற பிள்ளைகளால் மாத்திரம்தான் அவருடைய திட்டத்தை விளங்கிக் கொள்ள முடியும், அவர் வெளிப்படுத்துகிற அடையாளங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆனா பழைய உலகத்தின் ஜனங்கள் இந்த அடையாளத்தை புரிந்து கொண்டார்களா என்று சொன்னால் அங்கே இல்லை. இந்த ஊழியத்தை செய்த பிள்ளைகளை குறித்து படிக்கும் பொழுது ஆச்சரியமானது, நோவா மாத்திரம் அல்ல, அவனோடு கூட அநேகர் சேர்ந்து ஊழியம் செய்வதை நாம் பார்க்க முடியும். கான்ஃபிளிக்ட் அண்ட் கரேஜ் பக்கம் 38. மெத்துசலாவும் அவன் குமாரனும் பேரன்களும் பேழையை கட்டிய காலத்தில் வாழ்ந்தனர். அவர்கள் வேறு சிலருடன் நோவாவிடம் அறிவுறுத்தலை பெற்று பேழையை கட்டுவதற்கு அவனுக்கு உதவினர்.
நோவா மாத்திரம் அந்த செயல்படலைங்க. மெத்துசலா, அவன் குமாரன், பேரங்க, இன்னும் அவரோட சேர்ந்து இன்னும் அநேக அந்த பேழையை கட்டுவதற்கு உதவினார்கள். நோவா அவருடைய எச்சரிக்கை செய்தியை உலகுக்கு வழங்கி கொண்டிருந்த போது அவருடைய கிரியைகள் அவருடைய நேர்மையை நிரூபித்தன. அவர் சும்மா செய்தி மாத்திரம் சொல்லிட்டு போகல, அவருடைய செயல்பாடுகள் அந்த செய்தியை அவர் உண்மையாய் விசுவாசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தியது. நம்ம கடைசி காலத்திலே ஒரு உலகத்தை தேவனுக்கு ஆயத்தமாக மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு என்ன ஒரு மன பக்குவம் வேணும் அப்படின்னு சொன்னா, நேர்மையாக அதை நம்புகிற பிள்ளைகளாக, இந்த உலகம் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல என்கிற நம்பிக்கை உடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தான் அந்த ஊழியத்திலே, நோவாவினுடைய ஊழியத்திலே பங்கு பெற. உலகத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது நான் போய் இயேசு வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கும்? அவன் எப்படி அந்த விசுவாசிக்கிறான் என்பதற்கு அடையாளமாக அவன் செய்த காரியம் ஆச்சரியமானது. இப்படியாகத்தான் அவனுடைய நம்பிக்கை பூரணப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டது. தேவன் சொல்வதை மட்டும் நம்புவதற்கான ஒரு உதாரணத்தை அவன் உலகிற்கு வழங்கினார். ஆண்டவர் சொல்வதை மாத்திரம் தான் செய்வோம். இந்த மனநிலை வரணும். வேதம் என்ன சொல்லுகிறதோ, தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே நாங்கள் செய்வோம். என்னுடைய சுயம் தூர இருக்கும். அவன் வைத்திருந்த அனைத்தையும் அவன் பேரிலே முதலீடு செய்தான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான் எல்லாவற்றையும். அப்ப கடைசி ஊழியத்திலே பங்கு பெறும் பொழுது நான் என்னுடைய உலகத்தினுடைய ஆஸ்தியின் மீது நம்பிக்கை வைத்து, உலகத்தினுடைய செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கான பிரயாசத்தில் இருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அந்த ஊழியத்திலே பங்கு பெறும். இந்த உலகத்தின் செல்வம் ஒரு பொருட் அல்ல. இந்த உலகத்திலே நான் ஜீவிப்பது ஒரு பொருட் அல்ல. எனக்கு இன்னொரு உலகம் இருக்கிறது. நான் இங்கே பரதேசி. நம்ம படிச்சவர்கள, நான் இங்கே பரதேசி என்று நம்புகிற பிள்ளைகள் மாத்திரமே, நான் இன்னொரு புதிய உலகத்திற்காக நான் எதிர்நோக்கி வாழ்கிறேன் என்று நம்புகிற பிள்ளைகள் மாத்திரமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். தேவனாலே கடைசி ஊழியத்திற்காக அழைக்கப்படவும். எனக்கு இவருடைய பிள்ளைகளே, இவ்வளவு சாட்சியோட நோவா ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க அவங்கள கண்டிப்பா ஒரு காலத்தை சொல்லி அவர் வரப்போகிறார் என்கிறதை அறிவிக்கும் பொழுது அநேகர் உந்தப்பட்டு மனம் திரும்ப வருவார்கள். அதை ரொம்ப ஈஸியா கெடுத்துட்டு போயிடுவாங்க. நடந்துச்சு பாருங்க, அந்த காலத்துல அப்படிதான் நடந்துச்சு. பக்கம் 96. சத்தியத்தின் பக்கம் இருப்பது ஜன கூட்டங்களோ அல்லது பெரும்பான்மையானவர்களோ அல்ல. சத்தியத்தின் பக்கம் பெரிய கூட்டம் வரும் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. திரளான கூட்டம் வருதுன்னா கொஞ்சம் பயப்படணும். ஏதோ காரணம் இருக்கிறது. மெஜாரிட்டியா கூட வரவே வராது. சத்தியத்தின் பக்கம் பெரும்பான்மையானவர்கள் வரவே வராது. பெரும்பான்மை சத்தியத்தின் பக்கம் கிடையவே கிடையாது. சிறுபான்மை தான். சரிங்களா? தேவனுடைய நீதிக்கும் அவருடைய சட்டங்களுக்கும் எதிராகவும் உலகம் அணிவகுத்திருந்தது. நோவா ஒரு மத வெறியனாக கருதப்பட்டான். ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால பூமியை அழிக்க போகிறார் என்று சொல்கிற காலத்தை அறிந்து பேசுகிற பிள்ளைகள் நோவாவை போல மத வெறியர்கள் என்று சொல்லப்படுவார். ஜலப்பிரளயம் வரும் என்று சொல்லி 7 தீர்க்கதரிசனமா அறிவித்திருந்தான். இதெல்லாம் தலைமுறையா சொல்லப்பட்டு வந்தது ஒன்றுதான். நோவா எழும்பி இதோ வரப்போகிறது, இவ்வளவுதான் உனக்கு காலம், 120 வருஷம் தான் உனக்கு ஆண்டவர் நியமித்து விட்டார், நீ மறந்துடும் என்று சொல்லும் பொழுது இயேசு வருவாருங்க. ஆனா அவரு இவ்வளவு சீக்கிரத்துல வருவாரு என்று சொல்லுகிறவர்கள் எனக்கு அருமையான பிள்ளைகளை வழிவழிக பிள்ளைகளாக இருப்பார்கள். நோவாவை அவர்கள் மதவெறியர் என்று சொல்லுவார்கள். சாத்தான் ஏவாளை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க தூண்டும் போது அவனிடம் சொன்னான், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று. உலக கௌரவமான பெரிய மனிதர்களும் மற்றும் ஞானிகளும் அதையே திரும்பச் சொன்னார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவை மாற்றி சொல்ற அனுபவம் தான் சாத்தானுடைய அனுபவம். சாவீர்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது
சாத்தான் சொன்னா, இல்லப்பா நீ சாகவே சாக மாட்டாய் என்று சொல்லி. அப்படித்தான் நோவாவின் காலத்திலே ஆண்டவர் 120 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த ஜலப்பிரளயத்தினால பூமியை அழிக்கப் போகிறார், நீங்க மனம் திரும்புங்க என்ற எச்சரிப்பின் செய்தி சொல்லப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லப்பா அப்படி இல்லை என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செய்ய முடிஞ்சது, பார்க்க முடிகிறது. என்ன சொன்னாங்க பாருங்க, தேவனுடைய அச்சுறுத்தல்கள் அவர்கள் சொன்னார்கள் மிரட்டும் நோக்கத்திற்காகவே, அது ஒருபோதும் சரி பார்க்கப்படாது. அதை செய்யல மாட்டாருங்க, அவர் சும்மா சொல்லுவாருங்க. அவர் அதெல்லாம் அவ்வளவு கொடூரமா செயல்படுவாரா? அப்படியாக அவ்வளவு சின்ன பிள்ளைகளமா அழிச்சுடுவாரு, அப்பாடி பிள்ளைகளே அழிச்சுவாரு, அப்படிதான் சொல்லுவாரு. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. உருவாக்கிய தேவனால் உலகம் அழிக்கப்படும், உருவாக்கிய தேவனால் உலகம் அழிக்கப்படும், மற்றும் அவர் சிருஷ்டித்த மனிதர்களின் தண்டனை போன்ற ஒரு சம்பவம் ஒருபோதும் நடக்காது. ஆண்டவர் அக்னினாலே மனிதர்களை அழித்து விடுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு போதகர், இப்ப இங்கே இல்ல, வெளிநாட்டுக்கு போயிட்டார், அக்னினால இப்படி எல்லாம் கொடூரமா, அதனால இவ்வளவு கொடூரமாலாம் அது எப்படி, அந்த அளவுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க, ஒரு அன்பு உள்ளவருங்க. அது ஒருபோதும் நடக்காது. சமாதானமாக இரு, பயப்படாதே, நோவா ஒரு மிருகத்தனமான மதவெறியன் என்று ஏமாற்றப்பட்ட முதியவரின் முட்டாளத்தனத்தில் உலகம் மகிழ்ச்சி அடைந்தது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மிருகத்தனமான மதவெறியன், அதெல்லாம் ஆண்டவர்லாம் அழிக்கலாம் மாட்டாரு, நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், சமாதானமாக இருங்க. ஏமாற்றப்பட்ட முதியவரின் முற்றாளத்தினால் உலகம் மகிழ்ச்சி அடைந்தது. அவன் எச்சரிப்பை சொல்லி இந்த ஞானி எல்லாம் வந்து பார்த்து எடுத்து, அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டார். பாருங்க, இயற்கையெல்லாம் இன்னும் நிறைய உண்டு, இயற்கையெல்லாம் சீசன் கரெக்டா மாறி வந்துகிட்டு இருக்குது, பெரிய அதுல எந்த இயற்கையும் எந்த மாற்றமும் இல்லையே, ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே தானே இருக்கிறது. இந்த இயற்கையினுடைய மாற்றங்களுக்கு எதிராக தேவன்லாம் என்ன செய்ய மாட்டார், அவர்கள் செயல்பட மாட்டாரு, அந்த இயற்கை அப்படியே போயிட்டே இருக்கு, அதற்கு மேல அவர் போக மாட்டாரு. இதுல அவங்களுக்கு சந்தோஷம், ஆஹா நோவா, ஆமாங்க ஆண்டவர் வர போறாருங்கிறது அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு பிரியமாக வாழ தீர்மானிக்கிற பிள்ளைகள் தவிர வேற யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறாங்கிற வெளிப்பாடை பெரும்பான்மையான கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பெரும்பான்மையான செவன்த்-டே அட்வென்டிஸ்ட்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பூமியிலே வாழ விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக இருதயத்தை தாழ்த்துவதற்கு பதிலாக அவர்களிடத்தில் தேவன் அவருடைய ஊழியக்காரன் மூலம் பேசாதது போன்று அவர்கள் அவர்களுடைய அதே கீழ்ப்படியாமையும் அக்கிரமத்தையும் தொடர்ந்தனர். ஆனால் நோவா புயலுக்கு மத்தியில் ஒரு பாறை போல் நின்றார். என்ன ஒரு வெளிப்பாடு, என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிய வேண்டிய மிக மிக முக்கியமான உண்மை, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற சத்தத்தை சாத்தான் நிச்சயமாய் நமக்கு முன்பாக கொண்டு வருவார், நிச்சயமாய் கொண்டு வருவார். அது நமக்கு இதமாயிருக்கும். அது இதமாயிருந்தால் தேவனுடைய எச்சரிப்பின் செய்திக்கு எதிராக சாத்தான் சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு சமாதானமாயிருந்தால் ஜலப்பிரளயம் நிச்சயமாய் வரும், ஜலப்பிரளயம் நிச்சயமாய் வரும், அழிவு நிச்சயம் என்பதை நாம் மறந்து விட கூடாது. அந்த காலத்துல ஜனங்கள் ரொம்ப ரொம்ப கேஷுவலா, நல்லது, அவன் வீடு கட்ட ஆரம்பிச்சான், சாப்பிட ஆரம்பிச்சான், அவன் தன்னுடைய களியாட்டு எல்லாத்தையும் எது வரைக்கும் ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும் அப்படித்தான் வாழ்ந்ததை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இன்னும் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு அடையாளத்தை கொடுத்தார். இன்னும் அவர் ஏதேன் தோட்டத்தை எடுத்துக்கொண்டார். நோவா தன்னுடைய நேர்மையை வெளிப்படுத்தினார். அவன் நேர்மையெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்க, ஏளனப்படுத்தினாங்க. என்ன அழியப்போது வளத்தையும் வச்சுச்சா, அவங்க ஒன்றுமில்லை, முழுமையாய் பேரையில் ஈடுபடுத்தினார். அந்த சாட்சியெல்லாம் உதாசீனப்படுத்தினார்கள். ஏதேன் தோட்டத்தை காணும் என்கிறது குறித்த அறிவில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்கள் சும்மா விடல, இன்னும் அடையாளத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 7:1-5 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன், பூமி நீரெங்கும்
பூமி மீது எங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வளவு ஜோடும், சுத்தம் இல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாய்த்து பறவைகளும் சேவலும் பேடுமாக எவ்வளவு ஜோடு முன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ சந்தைகள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிகிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார். ரொம்ப ரொம்ப ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு பாருங்க. பேரையின் கதவை கூட்டுகிறதுக்கு முன்பாக அங்க என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னா, மிருகங்கள்லாம் சாரையா உள்ள வரணும். எலன் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். அந்த மிருகங்கள் சாரையா வர்றதெல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் உள்ள வந்துச்சு, ஜோடி ஜோடியா வந்துச்சு. இது ஒரு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அப்படிதான் நினைச்சாலே தவிர நோவா சொன்னானே அதே மாதிரி நடக்குது அப்படின்னு நினைக்கவில்லை. அவன் சிந்தையை தோன்றவில்லை. அடையாளத்தின் மேலே அடையாளமாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு துன்மார்க்கனை அழிக்கிறதுக்கு முன்பாக அவனுக்கு எத்தனை வாய்ப்புகளை கொடுக்க முடியுமோ அத்தனை வாய்ப்பை கொடுப்பார். ஆனால் தீமையை நிர்மூலம் பண்ணுவார் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக் கூடாது. பக்கம் 98. கிருபையானது அதன் மன்றாட்டை பாவ சந்ததிக்கு நிறுத்தி விட்டது. முடிச்சு, அவ்வளவுதான். அடையாளங்கள்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. இனிமே நோ மோர். வெளியின் மிருகங்களும் ஆகாய்த்து பகரவைகளும் புகலிடத்திற்கு நுழைந்திருந்தன. எல்லாம் உள்ள போயிடுச்சு. நோவாவும் அவன் குடும்பத்தினரும் பேழைக்குள் இருந்தன. அப்பொழுது கர்த்தர் அவரை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கண் கூசுகின்ற ஒளியின் பிரகாசம் காணப்பட்டது. மற்றும் மின்னலை விட பிரகாசமான மேகம் வானத்திலிருந்து இறங்கி பேழையின் நுழைவாயு முன்பாக வட்டமிட்டது. இதை பார்த்து மனம் திரும்பியிருந்தா கூட ஒரு ஜலப்பிரயாணத்தை நிறுத்தி இருக்கலாம். மிகப்பெரிய கதவு, அது உள்ள இருப்பவர்களால் மூடுவது கடினமானது. அவங்க உள்ள இருந்து அந்த கதவை மூட முடியும். பார்க்க முடியாத கைகள் மூலம் அது மெதுவாக அதன் இடத்திற்கு தள்ளப்பட்டது. எல்லாம் அப்படியே பார்த்து கொடுக்கிறார். நோவா உள்ளே அடைக்கப்பட்டார். மற்றும் தேவனுடைய கிருபையை நிராகரித்தவர்கள் வெளியே அடைக்கப்பட்டனர். பரலோக முத்திரை என்ற வாசலில் இருந்தது. தேவன் அதை மூடிவிட்டார். தேவன் மட்டுமே அதை திறக்க முடியும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அழகான காட்சி பார்த்த பிறகு கூட ஒருவரும் மனம் திரும்பவில்லை. நீங்க ஒவ்வொன்றையும் படிச்சுட்டே இருக்கலாம். நீங்க வாதையின் காலத்துல படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த வாதையின் கொடூரத்தை பார்த்து ஒருவனும் மனம் திரும்பவில்லை. இந்த அடையாளங்களையும் எல்லாவற்றையும் பார்த்து ஒருவனும் மனம் திரும்பவில்லை. எனக்கு பிள்ளைகளை, ஆண்டவர் அழிவுக்கு முன்பாக துன்மார்க்கனை எச்சரிக்கும்படியாகவும் தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாகவும் அடையாளங்களை கொடுப்பார் என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. அந்த அடையாளத்தை பார்க்கிற கண்ணு எனக்கு இல்லாம போச்சுன்னு சொன்னா ஜலப்பிரயாணத்தின் நிர்மூலமாகும். ஜலப்பிரயம் வாரி கொண்டு போகும். கோவிடு போயிடணும். ஆண்டவரே இந்த கோவிட்ல இருந்து விடுதலையாக எங்க பிள்ளைகள் படிப்பெல்லாம் போச்சு, எங்க தொழிலாம் போச்சு. அடையாளம், இது தேவனுடைய வருகையின் அடையாளமாய் பார்த்து அந்த குழப்பம் இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டிச் செல்கிற ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி கொடுக்கும். கோவிடு சொல்லுகிற ஒரு உண்மை வாக்கியத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்று ஒன்று வரும் பொழுது, அமெரிக்கா மூலமாக நிர்பந்திக்கப்படும் பொழுது, ஆலோசனை சொல்லும் போது உலகம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளும் என்பதற்கு அடையாளம் தான் இந்த கோவில். ஒரு மனுஷன் உட்கார்ந்துகிட்டு என்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்றான், அந்த மருந்து கொடுக்குறான். மாஸ்க போடுறான், மாஸ்க போடுறான். தடுப்பூசி போடுறான், தடுப்பூசி போடுறான். அவனே சொல்லுவான், இந்த தடுப்பூசி கண்டிப்பா கேட்கும்னு சொல்ல முடியாது, ஆனா போடு அப்படின்னா போடணும். உலகம் ஏற்றுக்கொண்டு போடுகிறது, போட சொல்லி வற்புறுத்துகிறது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் தம்முடைய வருகைக்கு முன்பாக, இந்த பூமியை அழிப்பதற்கு முன்பாக, ஜலப்பிரயாணத்திற்கு முன்பாக எப்படி அடையாளங்களை கொடுத்தாரோ அப்படி அடையாளங்களை கொடுக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் சீக்கிரம் வரப்போகிறார் என்பது நம்முடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் காணப்படுகிறது.
இதெல்லாம் பார்த்து அங்க என்ன செய்யல, அவங்க யாரும் மனம் திரும்பவில்லை என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பக்கம் 98, நோவாவும் அவருடைய குடும்பத்தினும் பேழைக்குள் நுழைந்த 7 நாட்களுக்கு வரவிருக்கும் புயலின் எந்த அறிகுறியும் அங்கே தோன்றவில்லை. சொன்னார்ல 7 நாளைக்கு பிறகு மழை பெய்யும் சொன்னாரு. எந்த அறிகுறியும் அங்கே தோன்றவில்லை. இந்த காலகட்டத்தில் அவர்களின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. பேழைக்குள் இருக்கிறவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அது உலகிற்கு இல்லாத வெற்றியின் காலம். இதெல்லாம் இருக்க போகுதுங்க, அப்படியே இருக்க போகுது. கிருவின் காலம் முடிச்சிடும், ஆனா அழிவு வராது, வாதம் வராது. தேவனுடைய பிள்ளைகள் சூறையாடப்படுவார்கள், வேட்டப்படுவார்கள். அவன் வெற்றின்னு ஆர்ப்பரிப்பான், ஆனா அது இல்லாத ஒரு வெற்றி. அவர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். உள்ள இருக்கிறவனுக்கு சோதனை என்ன, ஆண்டவர் எப்போ இப்படி இருக்குது, ஏளனம் பண்றாங்க, கேள்வி பண்றாங்க, கண்ணை தூக்கி பேரை மேல ஏறிறாங்க, என்னெல்லாம் சுற்றி பார்க்கணும் தெரியல. அவர்கள் வெற்றியின் ஆரவாரத்தில் இருந்திருப்பார்கள். பேரைய போய் அடைச்சிட்டா, மழையும் காணும், ஒன்னையும் காணும், அந்த கிணத்து நோக முடிச்சா அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். அழகா இருக்கா பாருங்க. அது உலகிற்கு இல்லாத வெற்றியின் காலம். அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படியே நடக்கும். ஒவ்வொரு உட்கார்ந்து கம்பேர் பண்ணி படிச்சோம்னா நிச்சயமாக நடக்கும். நம்ம படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் வாதையை ஊற்றுகிறதுக்கு முன்பாக, கொஞ்ச காலத்துக்கு முன்பாக என்னத்தை முடிச்சிருவார் சொன்னா கிருமியின் காலத்தை முடிச்சிருவார். தேவனுடைய பிள்ளைகளை சாட்சி பகருவார்கள். உலகம் வெற்றியின் ஆர்ப்பரிப்பில் இருக்கும். வாதை அவர்களை வாரிக்கொண்டு போகுது என்பதை அறியாது இருப்பார்கள். அப்படிதாங்க பழைய உலகம் இருந்துச்சு. அவர்கள் எல்லா அடையாளத்தையும் உதாசீனப்படுத்தினார்கள். ஏதேன் தோட்டத்தை காணாமல் போகும் பொழுது அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. நோவா ஒரு நேர்மையான வேலையை செய்து சாட்சியாக நின்ற பொழுது ஞானிகள் இல்ல, இயற்கையில இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இயற்கையை மீறி ஆண்டவர் ஒண்ணு செய்ய மாட்டாரு, இயற்கையில எந்த மாற்றமும் இல்லை அப்படி சொல்லும் போது அவர்கள் மனம் இதமாகி அதோடு போனாங்க. உலக உட்கார்ந்தார்கள், கதவு அடைக்கப்படுகிறது, ஒளி வட்டம் விடுகிறது, மருந்துகள் போகிறது, எதுவும் அவர்களை தொடவில்லை. 7 நாள் வெற்றியின் ஆர்ப்பரிப்பில் இருந்தார்கள். ஜலப்பிரளயங்களை வாங்கி கொண்டு போனது என்பது நாம் அறிந்திருக்கிற ஒரு உண்மை. இல்ல, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம இதுல விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த ஜலப்பிரளயம் எப்போ தொடங்கும், எப்போ முடியும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லுவார். சரிங்களா? அந்த அந்த இதுக்குள்ள பக்கம் 98, 99 அந்த நாளை பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு குறிப்பை நம்ம வாசித்து விடுவோம். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவர் ஒன்றும் எல்லா அடையாளத்தையும் உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்றோம். அது உலகிற்கு இல்லாத வெற்றியின் காலம். அந்த குறிப்பினுடைய தொடர்ச்சி. நோவாவின் செய்தி ஒரு மாயை மற்றும் ஜலப்பிரளயம் ஒருபோதும் வராது என்ற நம்பிக்கையில் வெளிப்படையான தாமதம் அவர்களை உறுதிப்படுத்தியது. அவர்கள் கண்ட பவித்திரமான காட்சிகள் இருந்த போதிலும் மிருகங்கள் மற்றும் பறவைகள் பேழைக்கு நுழைவது மற்றும் தேவனுடைய தூதன் கதவை மூடுவது அவர்களுடைய விளையாட்டையும் களியாட்டத்தையும் தொடர்ந்தனர். தேவனுடைய வல்லமையின் இந்த சமிஞ்சை வெளிப்பாடுகளை வேடிக்கை பார்த்தனர். அவர்கள் பேழையை சுற்றிலும் கூட்டமாக கூடினர். அதன் வாசிகளை தைரியமான வன்முறையால் வெறுத்தனர். இது அவர்கள் இதற்கு முன் அவர்கள் ஒருபோதும் செய்ய துணியவில்லை. 7 நாள் தாமதம் பாருங்க. அதுவே பாருங்க, அவ்வளவரையும் பிடிச்சு சிறைக்குள்ள போடணும் பார்ப்பான், அவ்வளவரையும் கொள்ளணும் பார்ப்பான். ஆனா ஒரு ஜீவனும் நஷ்டமாக போவதில்லை. எந்த அடையாளத்தையும் பார்க்க முடியல. கொள்ளை நோய் தானே. இதுக்கு முந்தைய இதே மாதிரி ஷட் டவுன் போட்டுருக்காங்க. காலராக இருக்கும் பொழுது வித்தியாசத்தை பார்க்க அறிவு இல்லை, வாட்ஸ்அப் தூக்கி போட்டு இருந்தாங்க. வித்தியாசத்தை பார்க்க அறிவு இல்ல. ஐயா, ஒரு தேசத்துல இருந்துச்சு, ஒரு நாட்டுல இருந்துச்சு, ஒரு மாநிலத்துல இருந்துச்சு. ஆனா இது அப்படி இல்லை. உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில். இன்னொரு பெரிய பியூட்டி உண்டு. நான் அதை இங்கே வாசித்து காட்டணும் தெரியல. அந்த கடைசி காலம் நெருங்கும் போது பள்ளிகளிடத்தெல்லாம் மூடிடுவாரு. உடனே அம்மையார் எழுதியிருப்பாங்க, கண்களுக்கு முன்பாக நிறைவிற்கு அடையாளமாய் பார்ப்பதற்கு ஆள் இல்லை. கண்களுக்கு முன்பாக நிறைவேற்கு பள்ளியிடத்தெல்லாம் மூடிட்டாங்க. இனி திறப்பா, சமாதானம் உண்டு என்று சொல்லும் போது தானே அழிவு வரும்.
ஆனா பள்ளியிடம் மூடிவிட்டது, என் இயேசு வரப்போகிறார் என்பதை உணர்கிறதுக்கு ஆள் இல்லை. பழைய உலகத்தாரை போல சபையும் உலகமும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு பிள்ளைகளே, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நம்புகிற பிள்ளைகள் அதனுடைய காலத்தை வெளிப்படுத்தும் பொழுது, அந்த சம்பவங்கள் அடையாளங்கள் எல்லாம் சொல்லி அருகில் வந்துவிட்டோம் என்பதை சொல்லும் பொழுது ஏளனம் பண்ணுவதற்கும் அவருக்கு வெற்றியில இருக்கிறதாக நினைக்கிறதுக்கும் அங்கே இருக்கும். இந்த காலத்தை சொல்லுவார். அதை நம்ம கொஞ்சம் அதை தெரிந்து வைத்துக்கணும். ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 10-12 ஆண்டவர் ஜல பிரயாணம் என்னைக்கு உண்டானது என்பதை சொல்லுவார். 7 நாள் சென்ற பின்பு பூமி மேல் ஜல பிரயாணம் உண்டாயிற்று. நோவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாக அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியில பெரும் மழை பெய்தது. இதுல அந்த அவருடைய 600வது வயதுடைய 2ஆவது மாதம் 17ஆம் தேதியில ஜல பிரயாணம் உண்டாயிடுச்சு. இன்னும் அந்த ஜல பிரயாணம் எப்போ முடிஞ்சதையும் என்று ஆண்டவர் விளக்குறார். ஆதியாகமம் 8 நாள்ல 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலே அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிச்சு. ஜல பிரயாணம் எவ்வளவு நாள் உண்டாயிருக்கிறத இதுல ஆண்டவர் தொகையாகவும் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆதியாகம வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அது துவங்கியது. அது எப்போ முடிவுக்கு வந்ததுன்னு சொன்னா 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில முடிவுக்கு வந்தது. அது எத்தனை நாள் என்று சொன்னால் 150 நாட்கள். இன்னும் 8ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்துல ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 150 நாள் அது கணக்க போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2ஆவது மாதம் 17ஆம் தேதியில அப்படின்னா 14 நாள், அதுல 30 நாள் ஒரு மாதத்துக்கு என்று கணக்கு எடுத்தால் 14 நாட்களுக்கு இருக்கு. 3ஆவது மாதத்துல 30 நாள், 4ஆவது நாள்ல 30, 5ல 30, 6ல 30, 7ல 17ஆம் தேதி வடிச்சு. அப்ப அங்கே ஒரு தப்பா போடுறேன், 17ல தானே வடிந்தது, 14 இல்லையா? ஏழாம் மாதம் 16 நாள் வருமா? மேல சாரி, 2ஆவது மாதம் 17ஆவது நாளில ஜலம் உண்டாயிற்று என்று சொல்லும் பொழுது அது அங்க இருக்க போகிற நாட்கள் எத்தனை அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 30ல 17 போனா எத்தனை நாள் வரும்? 14 நாள் வருமா? என்ன குழப்பம்? 16 நாள் 10. ஒரு நிமிஷம், நான் அத கொஞ்சம் கணக்கு பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன தவறுதலாக சொல்லக்கூடாது. ரொம்ப அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது, மவுசே மூவ் ஆகுது. ஏன்னு சூழ்நிலையில் இருக்குது. இது எப்படி சரி, அது முதல் 2ஆம் மாசம் 14 நாள் கரெக்ட் தான். வசனத்தை பார்த்து வந்துடும். கால்குலேட்டர் வேலை செய்யலாம். Sir, right. I have confused it. சார் கொஞ்சம் இருங்க, நானாதான் என்ன குழப்பி பண்ணிட்டேன். அது சரியா தான் இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் இருக்கா? இந்த ஸ்லைடு வர வந்துருக்கிறோம்.
சாரி, டக்குன்னு மனசுல தேவையில்லாத குழப்பம். சாரி, நானே அது சரிப்பா, கரெக்டா தான் இருக்கு. டக்குன்னு ஒரு சின்ன கால்குலேஷன் மைண்ட்ல அப்படி டக்குன்னு குழந்துச்சு. 150 நாள் கணக்கு, 150 நாள் கணக்கு. 2வது மாசத்துல 17ஆம் தேதியில என்ன செஞ்சுச்சுன்னா மழை வந்தது அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள அந்த மாசத்துல 17ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை கணக்கு பண்ண அப்படின்னு சொன்னா 14 நாட்கள் இருக்கு. 3வது மாதத்துல 30 நாட்கள் இருக்கிறது, 4வது மாதத்துல 30 நாட்கள் இருக்கிறது, 5வது மாதத்துல 30 நாட்கள் இருக்கிறது, 6வது மாதத்துல 30 நாட்கள். 7வது மாசத்துல 17ஆம் தேதி என்ன செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா வடிஞ்சிச்சு. 17ஆம் தேதி தண்ணி என்ன செஞ்சு வடிஞ்சிச்சு. அப்ப அதுல ஒரு 16 நாள் இருக்கு. அதை கூட்டுனா சரியா 150 நாட்கள் வரும். இதை நீங்க என்ன இந்த கணக்கெல்லாம் நியாயம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த கணக்குல மிகப்பெரிய உண்மைகள் அடங்கி இருக்கிறத பார்க்க முடியும். அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஏதாவது குழப்பம் இருக்கா? 30 நாள், ஒரு மாசத்துக்கு 30 நாள். ஆனா இன்னைக்கு மாசத்துக்கு 30 நாள் இல்லை, மாசத்துக்கு 30 நாள் இல்லை. சரிங்களா? நம்ம அதை படிக்கிறதுக்காக கணக்கு வைக்கணும். என்ன நடந்துச்சு இன்னைக்கு? மாசத்துக்கு 29 நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் அங்க இருக்கிறதை பார்க்கும்போது சந்திரனை சுற்றி வரும்போது ஒரு கணக்கு வருது. ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. ஆனா நோவாவின் ஆனா நோவாவின் காலத்துல குழப்பமே இல்லை. ஒரு மாதம் தான் 30 நாள் தான். எல்லாம் நேர்த்தியா உருட்டு நேர்த்தியா போயிட்டு இருக்கிறது என்ன செய்ய பார்க்க முடிகிறது. ஆனா ஜலப்பிரயாணத்துக்கு பிறகு இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இந்த நேர்த்தியான கணக்கு கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 360 நாள் இல்ல, 365 பிறகு 4 வருஷம் கழிச்சு ஒரு நாளை கூட்டுறா. ஒரு குழப்பம் இருக்கு இல்லைங்களா? ஒரு கன்ஃபியூஷன் என்ன காரணம்? இதை அறிந்து கொள்கிறதுக்கு தான் இந்த கணக்கை போடுகிறோம். நோவாவின் காலத்துல சரியா 30 நாள்ல 30 நாள் கரெக்டா 150 நாள் கணக்கு வருது. ஒரு மாசத்துக்கு 30 நாள் கணக்கு வச்சா. ஆனா இன்னைக்கு அப்படி உட்கார்ந்து நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கணக்கு வராது. அப்ப என்ன நடந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பூமியில் உள்ள ஜலப்பிரளயத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 19 இருந்து 20 வரை நீங்க வாசிக்கும் பொழுது ஜலம் பூமியின் மேல் மிக அதிகமாய் பெருகிறதுனாலே வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிட்டோ ஒரு பெரிய அழிவு உண்டாயிருக்கிறதை நம்ம என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் பார்க்க முடிகிறது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அளவுக்கு தண்ணீர் எங்கு இருந்து வந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இன்னும் 11ஆம் வசனத்தை வாசிக்கும். மகாலத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதவுகளும் திறவுண்டன. பயங்கரமான ஒரு அழிவு. ஊற்றெல்லாம் பிளந்து வருகிறது, வானத்திலிருந்து தண்ணி பொழிகிறது. அப்படி பெஞ்ச மழை, 40 நாள் பெய்த மழை பூமியின் உயர்ந்த சிகரத்தை காட்டினோம் 15 அடி உயரமாக பாத்துறாதீங்க, இமாலய மலையை பாத்துறாதீங்க. ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல மழைகள் ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப பயங்கரமாக இருக்கும். ஆனா நம்ம நேர்த்தியாக இருந்தது, கரடமோட இல்லாமல் இருந்தது. சரிங்களா? எப்படி இந்த அழிவு, அதனுடைய பயங்கரத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். சும்மா ஜலப்பிரளயம் வந்தது என்று சொல்லக்கூடாது. அது ஒரு பயங்கரமான செயலாக காணப்பட்டது. 99. பின்பு மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதவுகளும் திறவுண்டன. மேகங்களிலிருந்து தண்ணீர் பெரிய அருவிகளில் இருந்து வருவது போல் தோன்றியது. சும்மா பாருங்க, மேல இருந்து தண்ணி நம்ம போய் குற்றாலம் சின்னது, பெரிய அருவிங்கிறாங்க. அது தண்ணி விழுங்குறா, அத்தே மாதிரி விழுந்துச்சா. நதிகள் அவற்றின் எல்லைகளை உடைத்தது, பள்ளத்தாக்குகளில் நிரம்பி வழிந்தது. விவரிக்க முடியாத சக்தியுடன் பூமியிலிருந்து தண்ணீர் தாரையாக வெடித்து சிதறியது. அது 100கணக்கான அடி உயரத்திற்கு பாறைகளை காற்றில் வீசியது. பூமி வெடிக்குது,
தண்ணி அப்படி பிளந்துகிட்டு வருது. அந்த இதுல பாறை நூற்றுக்கணக்கான அடிக்கு உயரத்துல வீசி மேலும் இவை விழுந்தது, அவைகள் ஆழமாக மண்ணில் புதைந்தன. அப்போ இந்த பூமியில ஜலப்பிரளயம் சாதாரண மேல இருந்து அருவி மாதிரி தண்ணி வந்து கீழே பூமியில ஆங்காங்கே வெட்டிச்சு கல்லுலாம் வேணும் நூற்றுக்கணக்கான உயரத்துக்கு வெடிச்சுன்னா என்ன அதிர்வு உண்டாயிருக்கும் என்று பாருங்க. அது அப்படியே மேல பத்தாறு விழுந்த பூமிக்குள்ள அப்படியே அமிழ்ந்து போயிட்டான். எனக்கு அவருடைய பிள்ளைகளை மிக பயங்கரமான ஒரு காட்சி அங்கே காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அது எவ்வளவு பயங்கரமா இருந்தது. பூமியில சும்மா சாதாரண ஒரு அழிவு அல்ல, ஜலப்பிரவை பார்க்கிற வெள்ளம் அல்ல, அது வானத்திலிருந்து தரையா தண்ணி வருது, பூமி வெட்டிக்குது. வெடிக்கிற ஸ்பீட்ல உள்ள இருந்து பாறையெல்லாம் நூற்றுக்கணக்கான அடி உயரத்துக்கு போயிட்டு கீழே விழுந்து அப்படியே பூமிக்குள்ள போயிருது. பூமி அசைக்கப்பட்டது என்று சொன்னால் பொய்யல்ல. இந்த சூழ்நிலை இன்னும் அழகா விளக்குறாங்க பாருங்க. பேட்ரியார்க்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் பக்கம் 99 கையில் இருக்கிற புஸ்தகம் தான். புயலின் சீற்றம் அதிகரித்த போது மரங்கள், கட்டிடங்கள், பாறைகள் மற்றும் பூமி ஆகியவை ஒவ்வொரு திசையிலும் வீசப்பட்டன. மரம் புட்டிங்கி வேற வீசப்படுகிறது. அவை கட்டி வச்ச கட்டடம் தாறுமாறாகும். மனிதன் மற்றும் மிருகத்தின் பயம் விவரிக்க முடியாது. புயலின் கர்ஜனைக்கு மேல தேவனுடைய அதிகாரத்தை வெறுத்து போன ஒரு ஜனத்தின் அழுகையின் சத்தம் கேட்டது. நோவுல சந்தோஷமா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் சொன்னேனே, நீங்க கேட்கவில்லையே ஆண்டவரே, நீ அவன் கண்ணீரோட தான் இருந்திருப்பார். நோவா தாத்தான்னு கேள்வி பண்ணாங்களா? அந்த வாசல் திறக்க முடியாத ஐயா, கொடுக்கப்பட்ட காலத்துல ஊழியத்தை செய்தாக வேண்டும். ஐயோ, என் பிள்ளை, என் மனைவி, என் குடும்பம், என் உறவினர், என் ஊர் ஒருவரையும் ரட்சிக்க முடியாது. நோவா தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நேர்த்தியாய் செய்து முடித்தான், காக்கப்பட்டான். எனக்கு பிள்ளைகளே, இந்த அழிவை பார்க்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு காலம் இருக்க போகிறது. என் கிறிஸ்துவின் வருகையில் அழிய போற அந்த அழிவு இதை காட்டிலும் பயங்கரமா இருக்க போகிறது. எழுதுறாங்க, கடல் இருந்து பாறைகள் அப்படியே பூமிக்கு சதறி வருமா, மலைகள்லாம் அப்படி பேருந்து நகர்ந்து போகுமா, வானத்தில் இருந்து பெரிய பெரிய பனிக்கற்கள் விழுமா. என்னை நேசித்தவன், நான் நேசித்தவன் அழிவதை என் கண்களினாலே பார்க்க வேண்டும். எனக்கு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்க வேலை ரொம்ப பெருசு இல்லை. நான் சொல்லியிருக்கிறேன், 3ஆம் தூதனுடைய செய்தி ஒரு சின்ன பேப்பர்ல என் தேவன் வரப்போகிறான்னு எழுதி கொடுங்கப்பா. நானும் அடிச்சு வச்சேங்க, 50,000 காப்பி அடிச்சேன். அதை கொடுத்து முடிக்க முடியல, என்ன மாசக்கணக்காய் போச்சு, வருஷம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். கொடுக்க தெரியல, யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியல, எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. கொடுத்தாக வேண்டும், அந்த ஊழியத்தை செய்தாக வேண்டும். அதுக்கு பிறகு ஐயா கதவை கூட்டின பிறகு நடக்காது, நடக்கவே நடக்காது. எல்லாம் வீசி எரியப்படுகிறத ஓலமிடுகிறார்கள். கர்ச்சிக்கிற சத்தம், அந்த புயலினுடைய பயங்கர சத்தத்துக்கு மத்தியில ஐயோ என்று கத்துகிற சத்தம். சத்தத்துக்கு மேல அந்த அரக்குகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா இங்க புயல், பாறை பிளக்கிறது, காற்று வீசுகிறது, மரங்கள் மேலக்கு விழுகிற சத்தம், ஜலத்தினுடைய சத்தம், இது எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கூக்குற சத்தம் மேல கேட்கறது அப்படின்னு சொன்னா அழிவு எவ்வளவு பயங்கரமா இருக்கும். இந்த அழிவை உணர்ந்த பிள்ளைகளாக நீங்கள் தான் இந்த பூமியில ரட்சிப்புக்காக வழி நடத்துறது எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும் என்பது சிந்தித்து பாருங்க. எனக்கு பிள்ளைகளே, காலம் கடைசி, மிக கடைசி. சாத்தான் சொல்றது, சாத்தானை குறித்து சொல்றாரு, போராடும் சக்திகளுக்கு மத்தியில் இருக்க நிர்பந்திக்கப்பட்ட சாத்தான் அவன் உயிரை காப்பாத்தி இருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் அப்படி. அவனுடைய சொந்த இருப்புக்கு அஞ்சினான். அவனே எப்படிப்பா நினைக்கிறது அப்படின்னு அஞ்சினானா, அந்த அளவுக்கு பயங்கரமான அழிவு, பயங்கரமான அழிவு. ஜலப்பிரளயம் பூமியை ஒரு அசைப்பு அசைத்து விட்டார். அசைச்சிட்டா, அசைச்சிட்டு விவரிக்க முடியாத குழப்பம் மற்றும் பாழடைந்த ஒரு தோட்டத்தை பூமி வழங்கியது. அந்த ஜலப்பிரயாணம் அடிந்த பிறகு பூமியுடைய நிலைய பாருங்க. பேட்ரியார்க்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ, பேட்ரியார்க்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் பக்கம் 108.
விவரிக்க முடியாத குழப்பம் மற்றும் பாழடைந்த ஒரு தோட்டத்தை பூமிக்கு வழங்கியது. மலைகள் ஒரு காலத்தில் அவற்றின் சரிவான சமச்சீர் மிகவும் அழகாக இருந்தன. உடைந்த ஒழுங்கற்றதாகிவிட்டன. இப்ப அப்படி செதறி போச்சு. கற்கள், கட்டைகள் மற்றும் கந்தல் பாறைகள் இப்போது பூமியின் மேற்பரப்பில் சிதறி கிடந்தன. ஒரு காலத்தில் மலைகளும் குஞ்சுகளும் நின்ற இடத்தில் அதற்கான எந்த தடயத்தையும் விடாமல் அவைகள் பல இடங்களையும் மறைக்க. மழையா இருந்துச்சு, மழை இருந்த இடத்துல காணல, மழை எங்கேயும் காணல. மேலும் சமவெளிகள் மலைத்தொடர்களுக்கு இடம் கொடுத்தன. சமவெளியா இருந்த இடத்துல மழை முளைச்சிருக்கு. மழை இருந்த இடத்துல மழையை காணவில்லை, சமவெளியில மழையை முளைத்து விட்டது. அப்ப என்ன ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு என்று பாருங்கள், எவ்வளவு பெரிய அதிர்வு உண்டாயிருக்கு என்று பாருங்கள். ஒழுங்கும் கிரகவுமா இருந்த காலக்கணக்கு தேவனுடைய கோபத்தினாலே பூமியிலே மாற்றத்தை உண்டாயிற்று. ஆண்டவர் ஆதியிலே பூமியையும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்ததா. இந்த ஒழுங்கின்மை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம சொல்றோம், பூமி உருண்டையா இருக்குது, உருண்டையா இருக்குது சொல்லி. ஆனா ஆண்டவர் சிருஷ்டிப்புக்கு முன்பாக, அதாவது இந்த பூமியை மனிதன் குடியிருப்புக்கு ஏதுவாக மாற்றி அமைப்பதற்கு முன்பாக அவர் ஒரு வானத்தின் பூமியும் சிருஷ்டித்திருந்தாரு. அந்த பூமி எப்படி இருந்துச்சுன்னா ஒழுங்கின்மையா இருந்தா அர்த்தம்னா இட் இஸ் ஷேப்லெஸ், வடிவம் இல்லாமல் இருந்தது. அதுக்கு எந்த வடிவமும் கிடையாது. அதான் அவருடைய அர்த்தம். அந்த வடிவம் இல்லாத அந்த பூமியைத்தான் ஆண்டவர் சிருஷ்டிப்பின் போது எப்படி மாற்றினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 40:22 சொல்றாரு, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருந்தார். அதன் குடிகள் வெட்டிக்கிளைகளை போல் இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருப்புக்கு ஏதுவானமாக கூடாரமாக விவரித்தார். ஆண்டவர் சிருஷ்டிப்பு நாள் இந்த பூமியை உருண்டையா மாத்துறார். நல்லா புரிஞ்சுக்கணும். வடிவமில்லாத ஒரு பூமி அந்த மனிதன் குடியிருப்புக்கு ஏதுவாக அந்த சூழலை என்ன ஒரு உருண்டை வடிவமாய் மாற்றுறார். உருண்டைன்னா நிச்சயமான உருண்டை, நிச்சயமான உருண்டை, குழக்கமான கதை இல்லை. ஒரு ஒரு ஈவன் வட்டமாக ஆண்டவர் அதை உண்டாக்குகிறதை பார்க்க முடிகிறது. ஆனா இன்னைக்கு இந்த பூமி அதே வட்டத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த நீதிமொழிகள் 8:27 வாசிக்கும் போது வானங்களை படக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரத்தின் விலாசத்தை வட்டணிக்கையிலும் தண்ணிலாம் வானத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு வட்ட வடிவத்துக்கு என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். அப்ப பூமி ஆண்டவருடைய சிருஷ்டிப்பினால எதாய் மாறிவிட்டது என்று சொன்னா வட்டமாய் மாறிவிட்டது. ஆனா இன்னைக்கு பூமி வட்ட வடிவில் இல்லை, வேதம் சொல்லுகிற வட்ட வடிவில் இல்லை. நீங்க அந்த வெப்சைட் கொடுத்திருக்கிறேன், the earth is an oblate spheroid. This means it is spherical in shape but not perfectly round. ஒரு முழு ஒரு வட்டமாக தெரியுது, ஆனா அது முழு வட்டத்துல என்ன செய்ய இல்ல, எங்கேயோ கொஞ்சம் குறைகளோட அது இருக்கிறது என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. நேஷனல் ஜியோகிராபி சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, while we often think of the earth as a sphere, அவர் பிளானட் வடிவமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லப்பா, அது அங்க ஒரு இடத்துல புடைச்சிட்டு இருக்கு, ஒரு ஒழுங்காக இல்லை, ஆனா வட்டமாக அது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டி, ஆனா ஜல பிரயாணத்தில் தேவன் தீமைக்கு எதிராக கோபப்பட்ட பொழுது, அவர் வெகுண்டு எழுந்த பொழுது, தீமையை அழிப்பதற்காக இந்த பூமியில ஜலத்தை உண்டாக்குவதற்கு அவர் செய்த செயல்கள் இந்த பூமியை ஒரு அசைத்தது. ஆங்காங்கே அது சேதாரத்தை உண்டாகிவிட்டது. பூமி ஒழுங்கின்மையாக, ஆதியில இருந்த ஒழுங்கின்மை அல்ல, முழு அந்த ஒரு வட்ட வடிவத்தில அது இல்லை, அங்கே குறைபாடு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்க என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவுல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பூமி ஒரு 23 டிகிரி அது சாஞ்சிச்சான். ஆண்டவர் அப்படிலாம் உண்டாங்க, அவர் முழுமையா வட்ட வடிவமாக நேர அழகாக ஒழுங்கும் கிரகமாக உண்டாக்கியிருந்தாரு. இந்த ஜலப்பிரளயம் பூமியை ஒரு சாய்வு சாய்ச்சிட்டு, அந்த சாய்வுனாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு இடத்துல வெப்பமும் ஒரு இடத்துல குளுமையும் காணப்படுகிறது, ஒரு குழப்பம் இருக்கிறது. இதனாலதான் இந்த நிலை மாற்றம் தான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, காலநிலை சீசனை மாத்தி மாத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிற சின்ன சரிவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் காரணம். இந்த சின்ன சரிவுனால சில இடத்துல பரிதேசம் இருக்குது, சில இடத்துல மனிதன் குடியிருக்க முடியாத வனநாரங்கள் இருக்கிறது. இன்னும் சில இடத்துல சூரியன் உதிக்காத காலமும் உண்டாயிருது, சில இடத்துல சூரியன் மறைந்து போகிற காலமும் உண்டாயிருது. பூமி ஒரு முறை சுற்றி வருவதற்கு 23 மணி நேரமும் 56 நொடியும் 4 வினாடியும் குழப்பம்.
பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாளுக்குள் 25 நாள். ஒரு குழப்பம் அங்கே உண்டாகிறது. இது ஜல பிரயத்தினாலே உண்டானது. இது நமக்கு அடையாளமாய் இருக்கிறது. தேவன் நிச்சயமாய் பூமியை அழிப்பார், துன்மார்க்கத்தை அழிப்பார் என்பது. இப்ப இந்த சூழ்நிலையில சில இடத்துல சூரியன் மறையுது, ஒரு நேரம் மறையாமலே இருக்கிறது, சில நேரம் இருட்டாக இருக்கு, அவங்களுக்கு வெளிச்சமே வர்றதுல. அந்த இடத்துல எல்லாம் மனுஷனுக்கு குடியேறிட்டாது. காரணம் ஜனத்தொகை பெருகிடுச்சு. அங்கெல்லாம் ஆண்டவர் திட்டம் இல்லை, அங்க போயிட்டான். இப்ப எப்படி ஓய்நாள கை கொள்றது? இதன் அடிப்படையில கை கொள்றது. இங்க 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 வெள்ளிக்கிழமைனா அங்க சனிக்கிழமை. நான் இங்க இருந்து புறப்பட்டு அந்த நாட்டுக்கு போய் என் கணக்கு கூடி போய் பார்த்தா அங்க போய் இறங்கும் போது நான் திங்கக்கிழமை புறப்பட்டு இருக்கேன், அங்க போய் செவ்வாய்க்கிழமை இறங்கணும்னு கேட்டா நான் புதன்கிழமை இறங்கிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இறங்கிட்டு இருக்கிறேன். ஒரு குழப்பம். இதுல ஓய்நாளை நான் எப்படி கை கொள்ளுவேன்? மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 3 பக்கம் 253. தேவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். மேலும் நேரடியான 6 நாட்களில் பூமியையும் வானங்களையும் உண்டாக்கி அவருடைய சிருஷ்டிப்பை கனம் பண்ணும்படி அதை ஒதுக்கி வைத்தார். அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்திய ஓய்வின் நாளை பரிசுத்தமாக்கினார். துல்லியமான காலப்பகுதியை பார்க்க மனிதர்கள் ஆராயவும் தேடவும் மிகவும் கவனமாக இருக்கும் பொழுது, கரெக்டா டைமை பார்க்கறதுக்கு இங்க இந்த மணினா அங்க அத்தனை மணி அப்படின்னு அதை கணக்கிடுறதுக்கு அவன் ஆர்வமாக இருக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டும், தேவன் அவருடைய ஓய்வு நாளை ஒரு உருண்டை உலகத்திற்கு உருவாக்கினார் என்று. எப்ப இங்க இருக்கும்போது இங்க ஒரு நேரம் இருக்குது, அங்க ஒரு நேரம் இருக்கிறது, எதுங்க ஓய்வு நாள்? நான் இங்க அங்க போயிட்டா நான் எப்படி அப்படின்னு கேட்கறவனுக்கு சொல்லணுமா? ஆண்டவர் உருண்டை உலகத்தை உண்டாக்குனாரு. அந்த உருண்டை உலகத்திற்குத்தான் ஓய்வான உண்டாக்குனாரு அப்படின்னு அவருக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நாளை ஆளும் சூரியன் மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட 7ஆம் நாள் அந்த உருண்டை உலகத்தில் நம்மிடம் வரும்போது அதுதான் எல்லா நாடுகளிலும் தேசங்களிலும் ஓய்வு நாள் ஆசிரிப்பதற்கான நேரமாகும். சூரியன் தான் நாளை கட்டுப்படுத்துதல. நான் இருக்கிற இடத்துல அந்த சூரியன் கட்டுப்படுத்துறதுபடி ஓய்வு நாள் எப்ப வருதோ அதுதான் எனக்கு என்னது ஓய்வு நாள். ஒன்னும் குழப்படைய வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் அருமையாக தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். பல மாதங்களாக சூரியன் அஸ்தமானம் இல்லாத, மேலும் பல மாதங்களுக்கு சூரிய உதயம் இல்லாத நாடுகளில் கால அளவானது பதிவு செய்து வைக்கப்பட்டத்தின் மூலம் கணக்கிடப்படும். இப்ப சூரியன் மறைந்து உதிக்கிறன்னு தெரியலன்ட்டால நீங்க எப்படி கணக்கு பண்ண? ஒரு நாளை கணக்கு பண்ணி வரலாம், அதன்படி நீ கணக்கிட்டுக்க. உலகில் சூரியன் உதிக்கும் மற்றும் சூரியன் மறையும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப தேவன் தான் உருவாக்கிய ஒவ்வொரு உயிரினத்தின் கீழ்ப்படிதலும் ஏற்றுக்கொள்கிறார். ஓய்வு நாளானது உருண்டை உலகத்திற்கு உருவாக்கப்பட்டது. ஆகையால் தேவனுடைய சிருஷ்டித்த உலகத்தோடு நேர்த்தியான உடன்பாட்டில் உள்ள ஜனங்களுடைய கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது. அப்போ என்ன ஒரு உண்மை வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, வாழ்நாள ஆண்டவர் உருண்டை உலகத்திற்கு உண்டாயிருக்கிறாரு. இப்போ ஒரு அசைவு, ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு, சில குழப்பங்கள் உண்டாயிருக்கு. நீ குழம்பிட வேண்டியதுல எந்த திகைப்பு உனக்கு வர வேண்டிய ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உருண்டை உலகத்திற்கு உண்டாயிருக்கிறார். அந்த உருண்டை உலகத்துல சூரியன் கட்டுப்படுத்துகிற அந்த நாளின்படி உன் நாள் ஓய்வு நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்து அந்த நாளை நீ என்ன செஞ்சுக்க, தேவனுடைய ஓய்வு நாளை கை கொண்டுக்க. சூரியனே உதிக்கல மறையுது, நான் என்ன செய்து கேட்டேன்னா ஒரு கணக்கு இருக்கலாம், கணக்கின்படி கை கொண்டுக்க. ஆண்டவர் அதை ஏற்றுக்கோ. ஒரு பிரச்சனை வந்து நான் அதிகமா அதை விளக்குவதற்கு பிரயாசப்படுறது டைம் லைன், டே லைன். எத்தனை ஒரு பக்கத்துல ஒரு பக்கம் போகும்போது தாண்டினா ஒரு நாள் குறைஞ்சிரும், இங்க வந்தோம்னா ஒரு நாள் குறைஞ்சி. ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, கடல்ல பிரயாணம் பண்ணுறவர்கள் தூரமாய் பிரயாணம் பண்ணி போகும்பொழுது அவங்க கணக்குப்படி அங்க போய் இறங்கும்போது புதன்கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கிற ஜனங்க இடத்துல கேட்டா இல்லைங்க இது வியாழக்கிழமை அப்படின்னு அவன் சொல்றான். இது என்ன பிரச்சனை பார்த்து சரி இதை சரி பண்ணணும். அப்ப நமக்கு எந்த நாள் நம்ம இந்த இடத்துல இருந்து கொண்டால் அந்த இடத்து நேரத்தை நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது ஒரு கோடை போட்டு ஒரு கணக்கு போட்டான், அவ்வளவுதான். ஆனா அந்தந்த இடத்துல அந்தந்த நாள் அப்படியே என்ன செய்கிறது இருக்கிறது. நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அந்த இடத்துல அந்த ஜனங்கள் உடைய ஓய்வு நாள் இந்த கணக்கின் வருதோ அந்த கணக்கின்படிதான் ஓய்வு நாள் கை கொள்ளப்பட வேண்டும். அந்த டெய்லரை குறிப்பு நாங்கள் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். ரொம்ப பிரபலமான ஒரு மனிதர், பிரபலமான மனிதர் திரும்பி விட்டார் என்பது எனக்கு தெரியாது, சரிங்களா? பிரபலமான மனிதர்னா பிரபலமான போதகர். நம்ம சபையில் வேற எங்கேயும் இல்ல. போதகர்னா சபையை அபிஷேகரோட போதகர்ல அவரை ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையில வைத்திருப்பார்கள். ஒரு
நான் பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா அவரு எந்த நிலையில் இருக்காரு எனக்கு தெரியாது, சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன். இந்த டெய்லைனை பார்த்தாரு, அவர் குழப்பம் வந்துச்சு. அவர் என்ன செய்தாரு சொன்னா, ஓய்நாள நம்ம சூரியன் மறைகிற கணக்கின்படி தொழுது கொள்ளக்கூடாது, எருசலேமில சூரியன் எப்ப மறையுதோ அப்பதான் நமக்கு ஓய்நாள் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் எல்லாரும் ஒண்ணு போல ஓய்நாளை கை கொள்ள முடியும். இல்ல ஆளாளுக்கு ஒவ்வொரு நேரத்துல ஓய்நாளை கை கொண்டுட்டு இருப்பாங்க. ஆண்டவருடைய நோக்கமா இல்ல. ஆனா தீர்க்க தரிசனாவே அழகா சொல்லுது, ஆண்டவருடைய நோக்கம் உருண்டை உலகத்திற்குத்தான் ஓய்வு நாளை சிருஷ்டித்தார். அப்படின்னா மாறி மாறிதான் வரும், மாறி மாறிதான் வரும். சரிங்களா? யோவான் புதிய பூமியில போய் பாத்துக்கலாம் அதை எப்படி அவர் ஒழுங்கு கொடுத்துக்கிறாரு. அப்ப அவர் என்ன முடிவு பண்ணாருன்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு தான் ஓய்நாள் தொடங்குவார். ஏன்னா சூரியன் எப்ப எருசலேம்ல நமக்கு 8 மணி தான் அங்க மறைதான். அதனால 8 மணிக்கு ஓய்நாள் தொடங்கி அது வரைக்கும் சமையல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சனிக்கிழமை 8 மணிக்கு முடிச்சுக்குவார். என்ன எழுதுறாங்க பாருங்க, அவருக்கு நான் இதெல்லாம் எழுதி கொடுத்துருங்க. மனம் மாதிரி இருக்கலாம், இல்லை அதுல இருக்கலாம். பட் இன்னைக்கும் அவரு வேத மாணாக்கன் என்று பெயர் பெற்றவர். அது குறை சொல்வதில்லை, உண்மையில வேத ஞானம் படைத்தவர் தான். ஆனா ரொம்ப ஞானம் படைச்சிட்டாலும் பிரச்சனை தானே. அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் அவரிடத்துல உண்டாகிவிட்டது. செலக்டட் மெசேஜஸ் அப்படிப்பட்ட அந்த டைம் டே லைனை குறித்து அவர்கள் எழுதுறாங்க. செலக்டட் மெசேஜ் வால்யூம் 3 பக்கம் 318. இப்போது என் சகோதரி, அங்கே அம்மா காலத்துல பிரச்சனை இருந்துச்சு, எல்லாம் ஆண்டவர் சபையை கைவிடவே இல்லைங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷன், எல்லாத்துக்கும் விளக்கம் கிளீனா, வேற எங்கேயும் போக வேண்டாம். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்லிருக்காங்க. நான் எழுதுகிறேன், டே லைன் நான் அப்படியே வச்சிருக்கேன், மொழியாக்கம் செய்யவில்லை. தத்துவத்திற்கு நாம் குறைந்தபட்ச நம்பகத்தன்மையை கொடுக்க கூடாது என்று உங்களுக்கு சொல்ல நான் உனக்கு எழுதுறேன்ப்பா. இந்த கோடை போட்டு ஒரு ஏமாத்தி இருக்கான் தெரியுமா, அதுக்கு கொஞ்சம் கூட நீ கவனம் செலுத்தக்கூடாது. ஏன்னா உருண்டை உலகத்திற்கு ஓய்நாள் உண்டாக்கப்பட்டிருப்பது, உங்க இடத்துல ஓய்நாள் என்னைக்கு வரும் அதை கை கொண்டுக்க. இந்த டெய்லாம் வச்சுக்கிட்டு நீ நினைச்சு அதை குழம்பிடாத. இது மனதை குழப்புவதற்காக சாத்தானுடைய சொந்த பிரதிநிதிகளால் கொண்டு வரப்பட்ட அவனுடைய கண்ணீர். உலகம் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பது எல்லாம் சரியாக உள்ளது, ஆனால் தேவனுடைய வீதமான ஜனங்கள் எல்லாரும் தவறு செய்கிறார்கள். இந்த விஷயம் எவ்வளவு சாத்தியமற்று இருக்கிறது என்பது வெள்ளிக்கிழமை நீங்க அது சரி வராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க எழுதுறாங்க, அன்னைக்குதான் தொழுது கொள்ளுதான். ஆனா மீதமான சபையாக நம்ம சனிக்கிழமை செய்யறது மட்டும் தப்பா? ஈஸ்டர் பண்டிகை எல்லாம் என்னைக்கு வருது ஒரே நேரத்துல கை கொள்றாங்க, இல்ல அந்தந்த இடத்துல அந்தந்த தேதியின்படி கை கொள்றான். பெரிய வெள்ளிங்களா, நமக்கு வெள்ளிக்கிழமை அவனுக்கு சனிக்கிழமை, அவனுக்கு என்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை வருதா அன்னைக்குதான் அவன் கை கொள்றான். ஆனா வாயுனால மாத்திரம் சொல்லும் போது அந்த டேலைன் தியரி வரும். டேலைன் தியரியை கொண்டு வந்து அந்த தத்துவத்தை கொண்டு ஒரு குழப்ப பாப்பா, ஆஹா குழம்பிராத, அதுக்கு கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாதீர்கள் என்று ஏலன் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். செலக்ட் மெசேஜ் வால்யூம் பக்கம் 318 319 தொடர்ந்து அந்த சகோதரி எழுதும்போது, என் சகோதரியே, உங்கள் நம்பிக்கை தோல்வியடைய வேண்டாம். நாம் நம்முடைய அடையாளங்களால் தேவனுடைய கற்பனைகள் மற்றும் இயேசுவை பற்றின விசுவாசத்தின் மூலம் உறுதியாக நிற்க வேண்டும். தங்கள் நம்பிக்கையின் தொடக்கத்தை இறுதி வரை உறுதியாக வைத்திருப்பவர்கள் அனைவரும் 7ஆம் நாள் ஓய்வு நாளை கடைபிடிப்பார்கள். இது சூரியனால் குறிக்கப்பட்டு நமக்கு வருகிறது. டேலைன் மாலையானது நம்பிக்கையை குறைய செய்ய சாத்தானுடைய ஒரு கண்ணி. நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும். தேவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். தேவனுடைய கட்டிடத்தில் ஒரு ஜீவிக்கின்ற கல் போல நீங்களும் இருக்க இடத்தில் பிரவேசிங்கள். எந்த காரத்தை கொண்டு குழம்பிடாதீங்க, எந்த காரத்தை கொண்டு குழம்பிடாதீங்க. கடைசி காலத்தில் இவைகளெல்லாம் தீவிரமாய் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரப்படும். நம்முடைய திருச்சபையினர் எழுப்பி சொல்லுவாங்க, ஓய்வு நாளை கொஞ்சம் கொஞ்சமா மட்டம் தட்டிச்சு வராங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பொருட்டு இல்லைங்க. ஓய்வு நாளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த அர்த்தத்தின்படி இருந்தா போதும். எந்த நாள்ல இருந்து அவரை சிருஷ்டிகளா நீங்க நினைச்சா போதும், ஒரு ரட்சகரை பார்த்தா போதும், நீங்க அந்த அடையாளத்தெல்லாம் கை கொள்ளணும் அவசியம் இல்லை. அதனால இவ்வளவு குழப்பம் இருக்கு, நம்ம இவ்வளவு நாளும் தெரியாம இருந்துச்சோன்னு சொல்லுவாங்க. குழம்பிராத, ஞானமாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அவைகளெல்லாம் நமக்கு எச்சரித்து இருக்கிறார். பக்கம் 2 பக்கம் 187. இன்னைக்கு ஒரு 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 பிரபலமானது இருக்குங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். வேதாகமத்துல நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன். அதனால முடியாதுங்க, அப்படி நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைங்க. அவன் கேட்கிற கேள்விக்கு எல்லாம் நான் விளக்கம் தேடி பிடிச்சு சொல்லணுங்கிற அவசியமும் இல்லைங்க. எனக்கு தெரியுது சரின்னு, நான் எனக்கு தெரிஞ்ச சரி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கேன். அவன் அதுல ஒரு கேள்வியை வைப்பான், நான் அதெல்லாம் உட்கார்ந்து படிப்பேன். நான் அதுல மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பான். அதுல ஒரு நான் Facebookல போய் பார்த்தேன் கேள்வி, நம்ம விளக்கம் கூட அது ஒரு கேள்வி கேட்பான். நம்ம அதை உட்கார்ந்து படிச்சு ஒரு விளக்கம் கூட அவருக்கு நம்முடைய நேரத்தை வீணாக்கி விடும். எழுதுறாங்க பாருங்க, முக்கியமற்ற தத்துவங்களையும் பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ள இந்த நேரத்தில் உங்கள் மனதை சத்தியத்தின் முக்க பகுதியில் இருந்து அலைய விடாதீர்கள்.
தேவையில்லாத கேள்வியை கேட்கிற அவனுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு முக்கிய காரியத்தை தெரியுமா, அதுல இருந்து விலகிறாதீங்க. உங்க மனசை அப்படியே அங்கலாக்கி விட்டுறாதீங்க, அலைய விட்டுறாதீங்க. தீர்க்க அத்தியாவசியம் அற்ற பிரச்சனைகளை யாரேனும் உங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்றால் தேவன் உங்கள் கையில் செய்ய வேண்டிய ஒரு வேலையை வைத்திருக்கிறார் என்று அவனிடம் சொல்லுங்கள். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கொடுத்து எழுப்புறா அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்காரப்பா, இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லைங்க. உங்கள் தீர்க்கதரிசி போய் அவர் அப்படி சொல்லிவிட்டார் இப்படி சொல்லிவிட்டார். எங்க தீர்க்கதரிசி உண்மையானவர்கள் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல நாங்க வேதத்திலிருந்து சொல்ற இடத்துக்குள்ள விசுவாசி. அதை விசுவாசிச்சா எங்க தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு சொல்லித்தாரோம். அதை ஏன் நீ விசுவாசிக்க மாட்டா? உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லிச்சு? தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலை. இன்னைக்கு நிறைய அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பெரிய வேலையை செய்வதால் டெய்லைன் பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்ய இறங்கி வர முடியாது என்று அவர்களிடம் சொல்லுங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, வாங்கிட்ட கிடந்து போராட முடியாது. இன்னொரு இடத்துல எழுதுவாங்க, ஒரே இடத்துல கிடந்து ஊழியத்துக்கு போராடி கிடக்கிறாங்க, போய்கிட்டே இரு எழுதுவாங்க. இந்த நேரத்திற்கான செய்தி, மூன்றாவது தூதனுடைய செய்தி ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். இது உங்கள் வேலை. உங்கள் நம்பிக்கையின் தொடக்கத்தை இறுதி வரைக்கும் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். Don't leave it. It will be shaken. அது அசைக்கப்படும். நீங்கள் அசைப்புகளை விழுந்து விடாதபடி பார்த்துக்கொள். எல்லாவற்றையும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக ஆயத்தமாக்கும் அவர்கள் தெளிவான சிந்தனையுடையவர்களாக இருக்க வேண்டும், குழப்பம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். எதை பேச வேண்டும், எதை அறிய வேண்டும், எதை போதிக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்க வேண்டும். தேவையில்லாத குழப்பத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. இன்னைக்கு சபைகளே அநேக கேள்விகள் நேர்க்கக்கூடாது. ஒரு கேள்வி பாட புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்லி டிபேட், ஒருத்தன் சொல்றான் அது சரிங்க, ஒருத்தர் அது சரியில்லைங்க. அவர் அந்த கேள்வி எழுப்புறவர்களுக்கு பதில் சொல்லவில்லை, ஆசிரியரும் பதில் சொல்லவில்லை. பதில் அடுத்த வாரத்தை வச்சிருக்காரு, பயங்கரமான பதில். அரண்டு போயிருங்க, விழுந்து போயிருங்க, அப்படி ஒரு பதில். நம்ம இந்த வாரம் இன்னைக்கு 3 மணிக்கு அதை படிப்போம். இன்னைக்கு 3 மணிக்கு சாபஸ்குலம் நம்ம படிப்போம். அந்த பதில் என்ன குழப்பம். வசனத்தை எடுத்து பார்த்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஆளுக்கு ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறார்கள். ஒரு வசனத்தினுடைய ஒரு உண்மையை நிரூபிப்பதற்காக இன்னொரு வசனத்தை பொய்யாக்கிறான். எனக்கு இதனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஞானமாய் நேரத்தை கையாளுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை சரியாய் புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. சுயநலம் இல்லாமல் வேதத்தை படிங்க. ஆண்டவருடைய நோக்கத்தை சரியா அறிந்து கொள்ளுங்க. அவருடைய திட்டத்தின்படி ஓடுங்கள். தேவனுடைய சமூகத்தில் நிச்சயமாய் காணப்படுவார். அம்மையாருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த டே லைன் பிரச்சனை வந்துச்சு. அவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிறத நான் பிரச்சனை மாத்திரம் எழுதிருக்கிறேன். என்ன செய்தார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். ரிவியான் பக்கம் 16, பிப்ரவரி 16, 1892, 10:13. சமாவிற்கும் ஆக்லாந்திற்கும் இடையில் நாங்கள் டெய்லைனை கடந்தோம். டெய்லைனை கடக்கும் போது வருகிற பிரச்சனை, இங்க இருந்து நீங்க அமெரிக்காவுக்கு பறந்து போனீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும். இங்க இருந்து நியூசிலாந்துக்கு பறந்து போனீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும். சரிங்களா? அது என்ன பிரச்சனை? இடையிலே நாங்கள் டெய்லைனை கடந்தோம். எங்கள் வாழ்க்கையின் முதல் முறையாக நாங்கள் 6 நாட்களை ஒரு வாரத்துக்கு கொண்டிருந்தோம். அதை கடந்தவுடனே ஒரு நாள் காணாம போயிடுச்சு. அது மாறின உடனே நம்ம விரைவாய் வந்து விடுகிறோம் இல்லைங்களா? பூமியினுடைய ஸ்பீடை காட்டிலும் விரைவா பறந்து வந்து இல்ல கப்பல்ல வந்து விரைவாய் பிரயாணம் பண்ணி நம்ம இடத்துக்கு போகும் பொழுது அது பூமி உருண்டுகிட்டே வருகிறதுனால ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கு, கடந்து போகிறது. 6 நாளா இருந்துச்சு. செவ்வாய் டிசம்பர் 1 எங்கள் கணக்கில் இருந்து கைவிடப்பட்டது. 1ஆம் தேதி காணாம போயிடுச்சு. மேலும் நாங்கள் திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமைக்கு கடந்து விட்டோம். செவ்வாய்க்கிழமை காணும். அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இல்லாம போயிட்டு அவங்க பிரயாணத்தினால அந்த டெய்லைனை தாண்டி வரும்போது செவ்வாய்க்கிழமை இல்ல. வாரத்துக்கு 6 நாள். அந்த ஓய்வு நாளை அவர்கள் நியூசிலாந்து ஜனங்களோட அனுசரித்தார்கள். நான் ஒரு பிரயாணம் பண்ணி போறேன்னா அந்த இடத்துல ஓய்வு நாள் இன்னைக்கு அந்த ஜனங்களோட சேர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் ஓய்வு நாளை உருண்டை உலகத்திற்கு உண்டாயிருக்கிற அந்த உருண்டை உலகத்துல நான் இருக்கும் பொழுது அங்கே ஓய்வு நாள் எதுவோ அதோட சேர்ந்து கொள்ளணும். அவ்வளவுதான், வேற ஒன்னையும் யோசிக்க வேண்டியதில்லை. ஐயோ செவ்வாய்க்கிழமை காணுமே, 1ஆம் தேதி யோசிக்க வேண்டியதில்லை. நான் ஒரு டெய்லைன்ல இருந்து இன்னொரு டெய்லைனுக்கு மாறும் பொழுது அந்த காலக்கணக்கில் மாறும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்களோட சேர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இதை குழப்பறதுக்கு யாராவது வந்தா அப்படின்னு அவருடைய சொல்லு, எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. எங்களுக்கு ஆண்டவர் பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், ஆதாரமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நிரூபிக்கப்பட்ட ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நாங்க ஓய்வு நாள் மாற்றத்தை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். அதெல்லாம் செலவழி உங்க நேரத்தை இப்படிப்பட்ட கேள்வி போய் கேட்பான். கேள்வி கண்மூடித்தனமாய் கேட்பான். நான் இந்த குரூப்புக்கு லிங்க் அனுப்பாவே இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் அனுப்புனேன். ஏன் அனுப்பாம இருங்க அப்படின்னு சொன்னா நாங்க சிலராய அனுப்ப படித்தோம். நிறைய பேர் வந்துட்டா கேள்வி, சிலர் கேட்கிற கேள்வி நம்ம படித்த கருத்தையே இல்லாமல் ஆக்கிவிடும்.
அவன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதுல நேரத்தை வீணாக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டார் என்பதை உணர வேண்டும். நான் ஓடுற ஓட்டம் என்னன்னு எனக்கு தெரியணும். எனக்கு அவர்களுடைய பிள்ளைகளை இதெல்லாம் உட்கார்ந்து கணக்கு போட்டுட்டு எருசலேம்ல வர்ற ஓய்வாளத்தான் நான் கைக்குள்ள யாராச்சும் அவனை பார்த்து சொல்லு, யூ ஆர் a fool. தேவன் உருண்டை உலகத்திற்கு ஓய்நாளை உண்டாக்கி இருக்கிறார். அந்த உருண்டை உலகம் சூரியன் நாளை நாட்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த சூரிய நாட்களை கட்டுப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல எது ஓய்வு நாளா அதை நான் ஆசரிப்பேன். ஒருவேளை சூரியன் உதிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சூரியன் மறையாத இடம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த ரெக்கார்டு கணக்கிட்டு ஓய்வாள ஆசரிச்சுக்க தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் என்று அருமையான ஆலோசனை ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார். என்ன ஆகும் இந்த பூமி? நம்ம பார்த்தோம், ஆண்டவர் ஒரு ஒழுங்கின்மையான பூமியில, அதாவது வடிவமில்லாத ஒரு பூமியை அவர் இப்போ பார்க்கறதுக்கு அது நேர்த்தியான ஒருத்தனுடைய கொடூரத்தினாலே உண்டானது. இருள இந்த பூமி என்னவாகும்? பயங்கர ப்ராப்ளம். சரிதான், இருள இந்த பூமி என்னவாகும்? இயேசுவின் வரும்போது இந்த பூமி என்னவாகும்? நம்ம தெரிஞ்சுக்கணும், படிக்கிறதுனால தெரியணும். ஆண்டவர் ஒரு வடிவம் இல்லாத பூமியை உருண்டை வடிவத்துக்கு மாற்றினால் ஜலப்பிரயாணத்தினுடைய இயற்கையின் சீற்றத்தான பூமி அதிர்ந்தது. அதிர்ந்தது என்று நம்பித்தான் ஆக வேண்டும். என்ன வெட்டிச்சா பூமி வெட்டிச்சு 100 கண உயரத்துக்கு கல்லு போகுது, தண்ணி வீடிட்டு வருது, கல்லு பொத்து வருது, பூமியில போச்சு. அது ஜலப்பரம் முடிந்து தண்ணியெல்லாம் வத்துல போற பூமி வந்து பார்த்தா சமவெளியை தவிர சமவெளியை காணாத சமவெளிகள்லாம் மலைகள் முளைத்து இருக்கின்றன. இந்த இடத்துல மழை இருந்துச்சு, மழை என்ன கேட்ட மழையை காணாத சமவெளியா மாறி மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். பூமியினுடைய உருண்ட வடிவம் மாறிவிட்டது. ஆனால் உருண்டைதான், ஆனால் அந்த வடிவம் நேர்த்தியாக இல்லை, அது சாய்ந்து விட்டது. இனி இயேசு வரும்போது என்ன நடக்கும்? இயேசு வரும்போது என்ன நடக்கும்? எரேமியா 4:23-27 பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது. இயேசு வரும் பொழுது ஒரு குடியிருப்புக்கு எதுவாக ஒரு பூமியை உண்டாக்கினாரே, அந்த குடியிருப்புக்கு ஏதுவான பூமி மீண்டும் ஒழுங்கின்மையாய் வடிவமில்லதாய் மாறப்போகிறது. அப்படி என்று சொன்னால் நோவாவின் காலத்தில் நடந்த இயற்கையின் பேரழிவை காட்டிலும் என் இயேசு வரும் பொழுது பயங்கரமாக இருக்க போகிறது, மிக பயங்கரமாக இருக்க போகிறது. அதை குறிப்பை நாங்க எடுத்து வைக்கல, நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆண்டவர் வரும்பொழுது மழையெல்லாம் அப்படியே பெயர்ந்து ஓடிடும், கடல இருந்து கல்லெல்லாம் அந்த பூமியில ஒளிஞ்சிடும். எனக்கு அந்த பிள்ளைகளே, பூமி நிலை குலைந்து போகும், நிலை குலைந்து போகும். வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது, சூரியனை காணோம். பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குஞ்சுகளும் அசைந்தன. பின் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னால் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிரக கோபத்தினாலும் பயிர்களும் வனாந்தரம் ஆயிற்று, அதன் பட்டணங்களாம் இடிந்து போயின. இந்த சம்பவம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடக்கப்பட்டது. நோவா பேழைக்கு உட்கார்ந்து இருந்தார். அந்த பேழையை சுற்றி நின்று, ஐயா தாத்தான்னு கேள்வி பண்ணவங்களா, தாத்தா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னார். ஒருவராலையும் முடியவில்லை, ஒருவராயும் முடியவில்லை. அந்த கடைசி நாட்கள் இயேசுவின் காலத்துல 14ஆம் அதிகாரத்துல வெளிப்பட்ட பகுதியை படிச்சு பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு இதை சொல்லாம போயிட்டீங்களேன்னு சொல்லி அவர்களுடைய போதகர் மீது அவர்கள் கோபப்படுவாங்க, இதை எங்களுக்கு நீங்க சொல்லலையே. Oh, now is the time to proclaim the truth and that is the message from the destruction of flood. இன்னைக்கு நான் சொல்லி ஆகணும். இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு அழிவு, நான் பயங்கரமான அழிவு கொண்டு நான் சந்திக்க வேண்டும், இல்ல நான் நின்று பார்க்க வேண்டும். நான் சொல்லி இருந்தால், அந்த பிரயாசத்தில் ஈடுபட்டால் அந்த அழிவில் எனக்கு மதியோ நாங்க சொன்னமே நீங்க கேட்கலையே சொல்றோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் ஊழியத்தை கூட்டிட்டு போறார். அந்த ஆர்வம் உள்ள பிள்ளைகளை, நோவாவின் ஆவிய உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் ஊழியத்தை கூட்டிட்டு போறார். இந்த பூமி மீண்டும் ஒழுங்கின்மையாய் மாறப்போகிறது, வடிவமில்லதாய் மாறப்போகிறது. அவ்வளவு பயங்கரமான இயற்கையினுடைய அழிவு ஆண்டவர் அடையாளத்தின் மேல் நோவாவின் காலத்துல ஏதேன் தோட்டம் அடையாளம் நீக்கப்பட்டது போல, ஏதேனுடைய தோட்டத்தை நீக்கி அடையாளத்தை கொடுத்தது போல, சாரசரையா மிருகங்களின் பறவைகளின் பேரைக்குள் பிரவேசிக்க அடையாளத்தை கொடுத்தது போல, ஒரு மேகத்தை கொண்டு வந்து ஒளியின் மூலமாக வட்டமிட்டு இதோ நான் அடைக்கப் போகிறேன் என்கிற அடையாளத்தை காட்டியது போல, அந்த காலனை மெதுவா சாத்தினாரா, மெதுவா சாத்தினாரா, ஒருவன் வந்துட மாட்டாங்க வாழ்க்கை. இந்த அடையாளத்தெல்லாம் இன்னைக்கு நமக்கு கண்குள்ளாக ஒண்ணு ஒண்ணா நடந்துட்டு பார்க்க மாட்டேங்கிறேன், உணவராட மாட்டேங்கிறேன்.
ஐயா நான் சொன்ன மாதிரி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த COVID-19 ஒரு அடையாளம். இயேசு வரப்போகிறார். பள்ளியிடமா மூடின்னு சொன்னாரு, மூடிட்டாரு. நாம ஒரு நாள் சொல்லுவோம், பள்ளியிடத்தை மூடிடும் இருக்காருப்பா, நம்ம செவன்த் அட்வென்டிஸ்ட் பள்ளியிடத்தை தான் மூடுவாரு, அதனால கஷ்டம் வரும், அப்பா உண்மை தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லப்பா, உலகமே மூடுயா, நான் சொல்லியிருக்கேன் மூடி இருக்குன்னு சொல்றாரு. இன்னும் எப்ப பள்ளியிடம் திறக்காதுன்னு செவன்த் அட்வென்டிஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திறக்கும் திறக்கும், சமாதானம் சொல்லுவீங்க, சம்பவம் முடிச்சமான்னு சொல்லுவீங்க, அழிவு வரும். அடையாளத்தை உணர்வு திருந்தாவிட்டால் இலக்காரிமான பிள்ளைகளை நோவாவின் காலத்துல ஜல பிரயாணத்தில் வாடிக்கொள்ள போகும்போது ஐயோ இந்த கூப்பிட்டாலும் காப்பாற்ற முடியாது. இதுதான் நேரம் இந்த அடையாளத்தை உலகத்துக்கு சொல்வதற்கு, இதுதான் காலம். ஐயா ஆண்டவர் வரப்போக என்பதை சொல்லுகிறதுக்கு இதுதான் காலம். அக்னியினால அழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அக்னி எப்படி உண்டாகிறது என்று நான் தெரிந்து கொள்ளலாம். அதை வாசித்து நம்ம முடித்துள்ளதான். வால்யூம் 1 பக்கம் 87. பூமியின் மேல் வளர தேவன் ஏற்படுத்திய அந்த கம்பீரமான மரங்கள். நோவாவினுடைய ஜலப்பிரயாணத்துக்கு முன்பாக, நோவாவின் காலத்துல அந்த சம்பவ ஜலப்பிரயாணத்தை பற்றி தான் எழுதுறாங்க. அதுல அக்னி எப்படி வரப்போகுதுன்னு சொல்றாங்க பாருங்க. பூமியின் மேல் வளர தேவன் ஏற்படுத்திய அந்த கம்பீரமான மரங்கள் பழைய உலகவாசிகளின் நன்மைக்கானவை, ஆண்டவருடைய மனிதனின் நன்மைக்காக உண்டாக்கப்பட்ட மரங்கள். ஆனால் அதை அவர்கள் விக்கிரகங்களை உருவாக்கவும் மற்றும் அதோடு அவைகளை கெடுத்துக் கொள்ளவும் பயன்படுத்தினர். அவைகளை நிலக்கரி மற்றும் எண்ணெய் வடிவத்தில் அவர்களின் இறுதி அழிவில் கருவியாக பயன்படுத்த தேவன் பூமியில் ஒதுக்கி வைத்துள்ளார். அன்னைக்கு ஏற்படுத்த அழிவுல புதிந்த மரங்கள் இதெல்லாம் எதுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கா? கடைசி அழிவுகளை ஏற்படுத்திருக்கான். ஜலப்பிரளயத்திற்கு முந்திய சந்ததியின் அழிவை நிறைவேற்ற ஆயுதங்களாக அவருடைய ஆயுத கிடங்களில் இருந்து அவர் பிரளய நேரத்தில் பூமியில் தண்ணீர்களை அழைத்தது போல 1000 ஆண்டுகளின் முடிவில் ஜல பிரயாணத்திற்கு பிறகான அடுத்தடுத்த தலைமுறைகளை மட்டுமல்ல, ஆனால் ஜல பிரயாணத்தால் அழிந்து பழங்காலத்து சந்தினங்களும் கூட அழிக்க அவர் ஒதுக்கி வைத்துள்ள அக்னிகளை அவருடைய ஆயுதங்களாக கடைசி அழிவிற்கு அவர் பூமியிலே அழைப்பார். ஜல பிரயாணம் ஒரு அடையாளம். அங்க ஏற்பட்ட அந்த அழிவினுடைய கூறுதான் கடைசியில பூமியை அழிக்க போகிறது. அந்த அழிவினால ஏற்படுத்தப்பட்டதுனால பூமிக்குள்ள மரங்கள் எல்லாம் பிணங்கள் எல்லாம் ஆண்டு போச்சு, நிலக்கரி ஆயிருக்கு, எண்ணெய் ஆயிருக்கு. எவ்வளவு தானி சுரண்டி எடுத்தாலும், எவ்வளவு தானி எண்ணெய் எடுத்தாலும் ஆண்டவர் அழைக்கும் போது அந்த பூமி வெடித்து தண்ணீரை சிதறிய போது அக்னி இருக்கு. பாறைகள் சீறி பறக்க போகிறன, பாறைகள் வெந்தி உருக போகிறன. ஒரு பயங்கரமா இருக்குமா? நான் எருசலேம் நகரத்தில் இருப்பேன். ஆஹா, சொல்லதான் முடியும். எப்பா பயங்கரமான அழிவு உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இரக்கமுள்ள தேவன் அழைக்கிறவர்கள் போயிருங்கள் சொல்லத்தான் முடியும். ஜலப்பிரளயம் பூமி முழுவதும் தண்ணீரால நிறைந்திருந்தது போல பூமி அக்கினினால நிறைந்திருக்கும். நடக்குமா? நடக்கும். தீர்க்கதரிசனம் சொல்லுதார் பாருங்க. பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 7 பக்கம் 986. தேவன் இறுதியாக பூமியை சுத்திகரிக்கும் போது கடைசியில் ஆய்வோல் தோன்றும் வேலைக்குள் 8 நீதிமான்கள் இருந்ததால் அது காத்தது போல நீதிமான் ஆபேல் முதல் வாழ்ந்த கடைசி பசுத்தவான் வரை எல்லா எருசலேமையும் அவர் பாதுகாப்பார். ஏரி மாதிரி அக்னி இருக்குமா, அதுக்கு மத்தியில புதிய எருசலேம் இருக்குமா, வேலைக்குள்ள நோவாவை காத்த மாதிரி அந்த பரிசுத்தவான்களை தான் காப்பாராம். முழு பூமியும் நகரம் தங்கியிருக்கும் பகுதியை தவிர, நகரம் தங்கி இருக்குல்ல அது இறங்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வானத்துல இருந்து புதிய வானம் புதிய பூமி உருவாக்குறதுக்கு முன்பாக ஆண்டவர் எருசலேமை கீழே கொண்டு வருவாரு. ஒளிய மர சமவெளி ஆயிரும், அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும். அந்த இடத்தை தவிர முழு பூமியும் நகரம் தங்கியிருக்கும் பகுதியை தவிர திரவ நெருப்பு கடலில் மூடப்பட்டிருக்கும் என்றாலும் என்னதுங்க, லிக்விட் ஃபயர். அப்பா ஏதோ அக்கினியால எரிப்பாரு பார்த்தா ஆண்டவரே பயமா இருக்குங்க.
ஏன் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, போதிக்கிறவனுக்கு ஆக்கினை அதிகமா, போதிக்கிறவனுக்கு ஆக்கினை அதிகமா. இதெல்லாம் என் கண்ணுகளுக்கு முன்பாக காட்டித்தர்றது எனக்கு என் பாவங்கள் வெளிப்படுகிறதுனால, என்னிடத்தில் குறைபாடுகள் வெளிப்படுகிறதுனால பயம் வருகிறது. அந்த பாவத்தை எல்லாம் என் கிறிஸ்து மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். கர்மத்தினுடைய பிள்ளைகளை அவரிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அந்த தைரியத்தோட கிருபாசனத்தோட போங்க. இந்த அழிவின் மத்தியிலே நாம் நிச்சயமாய் காக்கப்படுவோம், நிச்சயமாய் காக்கப்படும். நெருப்பு கடல் அப்படியே எருசலேமை சுத்தி இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ளவரின் வல்லமையான அற்புதத்தால் நகரம் பேழையை போல் பாதுகாக்கப்படுகிறது. என்ன அறியணும் தெரியுமா? ஐயா, நான் நகரத்துக்குள்ள மனைவி வெளியிடறதா? அதை நினைச்சா பயமா இருக்குங்க. பிள்ளைகளை நினைத்தால் பயமாக இருக்கிறது. நம்முடைய உறவினர்கள் நினைத்தால் பயமாக இருக்கிறது. அவர்கள் இதை உதாசீனப்படுத்துகிறது பார்க்கும் பொழுது பயமா இருக்கிறது. என் சபை விசுவாசிகளை பார்க்கும் பொழுது இவரை சொல்லும் பொழுது அவர்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு உதாசீனப்படுத்தி போறதை பார்க்கும் போது பயமா இருக்கிறது. அந்த இடத்துல நின்று கொண்டு அவர்கள் அழிகளை பார்க்கும் போது நான் எவ்வளவு உண்மையாய் வேலை செய்கிறோனோ அதுதான் எனக்கு திருப்திப்படுத்த போகிறது. நான் எவ்வளவு உண்மையாக அவர்களுக்கு எச்சரிப்பை சொல்லுகிறோனோ அதுதான் என்னை திருப்திப்படுத்த போகிறது. கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார், கண்ணீர் யாவையும் துடைப்பார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். பிள்ளைகளின் குடும்பத்தையும் விசுவாசிகளும் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். முழுவதும் அழிக்கும் இயற்கை சக்திகளுக்கு மத்தியில் அது பாதுகாப்புடன் இருக்கிறது. சரிங்களா? எனக்கு நம்மளுடைய பிள்ளைகளை இதே மாதிரி ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறாரா? ஐயா, உண்மையா இருந்தா போதுங்க, அவருக்கு பிரியமா இருந்தா போதுங்க. நம்ம அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரம் இல்லாதபடி எல்லா அழிவிலும் இருந்து காக்கப்படுவோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 23 27 வரை நான் வாசிக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினிச்சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். the beautiful day. ஆண்டவர் ஒரு உதாரணத்தை வைத்திருக்கிறார், நிச்சயமாய் காப்பாற்றுவார். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுவதை காண்கிறேன். My Jesus will be in the city. என் இயேசு நகரத்துக்குள்ளே இருப்பார், எங்க நீதிமான்களோட கூட இருப்பார். 10,000 நீதிமான்கள் 10,000 ஒன்றாக இயேசு இருப்பார். அக்னி அவர்களை தீண்டார். நோவாவின் உலகம் எனக்கு சொல்லுகிறது, அந்த அழிவினாலே உண்டானது அக்னியாய் மாறப்போகும். இந்த அழிவிலிருந்து நோவா உலகத்தை எச்சரித்தது போல எச்சரிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என்னிடத்தில் மாற்ற மாட்டாங்க, மாற மாட்டாங்க. ஆனா நான் திருப்தி அடைந்து சொன்னான். அந்த பேழைக்கு உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அவன் பேழைக்கு முன்பாக இருந்து அங்கலாய்த்து நோவா நோவா என்று கதறும் பொழுது, ஆண்டவா, நான் என் வேலையை செய்த ஆண்டவரே, இவர்கள் கேட்கவில்லை என்று சொல்லி நான் சோர்ந்து போகாதபடி நான் உறுதியாய் கிறிஸ்துவ இருக்குன்னு சொன்னா என் கடமையை சரியாய் செய்து முடிக்க வேண்டும். எனக்கு கொடுக்கிற போட்டத்தை சரியாய் ஓடி முடிக்க வேண்டும். எனக்கு கொடுத்திருக்க பொறுப்பை சரியாய் நிறைவேற்ற வேண்டும். இந்த 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை கண்டேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருந்தது. எனக்கு என்னுடைய பிள்ளைகளை ஒரு ஸ்லைடுல கட்டாயிருக்கிறது. அக்னியினுடைய வாடை கூட அங்கே அவர்களுக்கு இல்லை. எனக்கு என்னுடைய பிள்ளைகளை கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம். கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம் சொன்னா இளஞ்சுவை சொன்ன மாதிரி இல்லைங்க, எங்க அப்பா சொன்ன மாதிரி இல்லைங்க, என்னை விட்டு கடந்து போன சகோதரன் சொன்ன மாதிரி இல்லைங்க. எனக்கு என்னுடைய பிள்ளைகளை நிச்சயமான கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடந்த வகுப்புல பார்த்தோம், நிச்சயமான கடைசி காலத்தில் இருக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நோவா நேர்த்தியாய் நிறைவேற்றியதோடு நேர்த்தியாய் நிறைவேற்றினார். தேவனால காக்கப்படுவேன். அப்படி காக்கப்படும் பொழுது நோக்கி சொல்லிருக்கலாமே என்று ஒருவனோட கேட்க முடியாது என்று நான் சொல்லியிருப்பேன். பிள்ளைகளே, கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார், மிக மிக சீக்கிரமாய் வர என் வாழ்க்கையில பார்ப்பேங்க. That is my faith. என்னுடைய சுவாசத்தை ஆண்டவர் இவன் இந்த பூமியில இருந்தது போதும், அந்த கடைசி கால ஊழியத்தில் வேண்டாம் என்கிற ஒரு நோக்கத்தோட எடுக்காவிட்டார்.
அந்த காலம் எனக்கு முன்பாக கடந்து வரும். நான் துர்நாக்கத்தினால் அழிய போறது இல்லை. நான் மறித்தாய் பரிசுத்தமாய் மறிப்பேன். இதனை என் ஜீவனை வைத்து அந்த அழிவுரை கடந்து போக வைப்பார். துன்மார்க்கு பரிசுத்தமானுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த வைப்பார். அவ்வளவு நெருக்கமான காலத்தில் இருக்கிறான். அவ்வளவு நெருக்கமான காலத்தில் இருக்கிறான். நோவாவின் ஜலப்பிரளயம் ஒரு சம்பவமாய் கடந்து போற காரியம் அல்ல. கடைசி காலத்தை ஞாபகப்படுத்துற காலம், கடைசி காலத்தை சுட்டி காட்டுற காலம், கடைசி ஊழியத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிற காலம், உலகத்தை எச்சரிக்க வேண்டுவதற்கு முன் உதாரணமான ஒரு காலம். எனக்கு அந்த பிள்ளைகளை ஒரு சிறு குழுவாயிருந்து இந்த வார்த்தைகளை படிக்கிறோம். நண்பர்களுக்கு சொல்லுங்க, விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, ஒரு காலம் வரப்போம், மிக அருகில் இருக்கிறது. உங்களை ஆயத்தப்படுத்துங்க. கிறிஸ்துவின் சாதனை பிரதிபலிப்பதற்கே ஆயத்தப்படுத்துங்க. கிறிஸ்து வரும்போது மீட்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த பூமியை ஆண்டவர் புதுப்பிக்கும்படியாய் அக்கினியினாலே துன்மார்க்கனை அழிக்கும் பொழுது நகரத்துக்குள்ளே இருப்பார், இயேசுவோட இருப்பார். இந்த பாக்கியத்தை கத்தனத்தை கரெக்டாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிளாஸ் இருக்கிறீங்களா? கிளாஸ் இருக்கிறீங்களா? ஜெபம் ஒரு முடி ஜெபம் பண்ணலாமா? பண்றேன். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி சுவாமி. நல்ல சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. நீர் வரப்போகிறீர். அந்த கடைசி கால செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்ல எங்களுக்கு பலனை தாங்க சுவாமி. எங்களது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை மன்னிங்க சுவாமி. பாவத்துக்கு எங்களை விலக்கி காத்துறாங்க. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசிரிக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தான் ஆசீர்வதிங்க. விசேஷமான ஆவியை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை வெகு விரைவாக செய்ய எங்களுக்கு பலனை தாங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் அனைவரும் நீர் தான் ஆசீர்வதிங்க. உம்முடைய வருகையை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. சோஸ்திரம். நம்ம 3 மணிக்கு ஓய்நாள் பாடம் படிப்போம். எந்த ஓய்நாள் பாடம்? 9வது பாடம் இல்ல, 10வது, அதாவது வருகிற அடுத்த சனிக்கிழமை நான் நடத்த போற பாடத்தை படிப்போம். வர விரும்புகிறவர்கள் 3 மணிக்கு வந்து இதே ஐடி தான் வந்து சேர்ந்துக்கலாம். ஆனா ஒரு ரிக்வெஸ்ட், குறைந்தபட்சம் அந்த பாடத்தை வாசித்துட்டு அதுல இருக்க வசனத்தெல்லாம் வாசித்து வாங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அங்க ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை நமக்கு வைத்திருக்கிற உண்மைகளை வைத்திருக்கிறார். அதனால வருகிற பிள்ளைகள் நீங்கள் விரும்பி வாங்க. ஒருவேளை நீங்க யாரையாவது கூப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சா வேதத்தை படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ள பிள்ளைகளை மாத்திரம் கூப்பிடுங்க. மற்றவங்க வந்தாங்கன்னா கூட கூட்டிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதனால நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு மேன்மையான காரியங்கள் செய்வார். உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.